நான் முதலாவதாக சொல்ல வாரது என்னன்னு சொன்னால், ஒரு சட்டத்திறனியாக சட்ட தொழிலில் எந்த ஒரு வழக்கையும் உங்களோட மந்த கட்சிக்காரருக்குரிய சட்ட உதவியை வழங்க வேண்டியது ஒவ்வொரு சட்டத்திறனிக்கும் உரிய கடமை. அது எங்களுக்கு சட்ட தொழிலில் இருக்கிற ஒரு விடயம். இப்போ உதாரணமாக ஒரு லோயர் ஒரு விரும்பப்படாத ஒரு கொலை வழக்குக்கு அப்பிய பண்ண போறார் என்று சொன்னால் அவரை கெட்டவராக சித்தரிக்கிற ஒரு எண்ணம் தான் எங்கள் சமூகத்தில் இருக்கு. ஏன் அவர் போனவர்? இதுக்கு இங்கே இப்போ இன்டர்நெட் மாஃபியாவும் இருக்குது. இன்டர்நெட் மாஃபியான்னு சொல்கிற பொழுது அந்த லோயர்ஸை பற்றி அவைய குடும்பத்திலிருந்து நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் ஆராய தொடங்குவீனம். இவர் செய்கிறது சரியா? இவருக்கு இப்படி இந்த வழக்கில் அப்பிய பண்ணலாமா? இவர்கிட்ட அம்மா அப்பா அப்படி, இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி, இவரோட குடும்ப நடவடிக்கை எப்படி? சட்டம் என்றது மிக தெளிவாக இருக்கின்றது. என்ன பொறுத்தவரையில் ஒவ்வொரு சட்டத்திறனி ஒவ்வொரு தொழில், இது ஒரு தொழில் ப்ரொஃபஷன், அது ஒரு தொழில் தர்மம். சட்டத்திறனிகள் மாதிரி வைத்தியர்கள் இருக்கிறார்கள், கணக்காய்வாளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அவர்களுக்கென்று சில ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், கோட் ஆஃப் கண்டக்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது. உதாரணமாக சட்டத்திறனிகளுக்கு இந்த அரசியலமைப்பாலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா, இந்த சட்டத்தினுடைய ஒரு நீதி நிர்வாகத்தினுடைய செயற்பாடுகளிலே பங்கு பெற்றுகின்ற ஒரு முக்கியமான தொழிலிலே ஒரு சட்டத்திறனிகள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அரசியல் அமைப்பாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட் ஆஃப் கண்டக்டை உயர் நீதிமன்றம் வாங்கியிருக்கிறது. அப்ப உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய உயர் நீதிமன்றம் தான் இந்த சட்டத்திறனிகளுடைய என்ரோல்மெண்ட், அவர்களை அனுமதிப்பது, அவர்களுக்கு பதவி நீக்குவது, அவர்களை இடைநிறுத்துவது, அவர்கள் ஏதாவது பிழைகள் செய்தால் அவர்களை தண்டிப்பது, இதெல்லாம் சாதாரணமான சட்டத்தால் வழங்கப்படையில. இந்த நாட்டினுடைய அதி உயர் சட்டமான சட்ட அரசியலமைப்பு சட்டத்தால சட்டத்திறனிகளுக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. அதாவது உயர் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. ஆகவே இந்த உயர் நீதிமன்றம் காலத்துக்கு காலம் ரூல்ஸ், சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் என்று சொல்லுவார்கள், அவர்கள் காலத்துக்கு காலம் தேவைக்கு ஏற்றது போல உயர் நீதிமன்றத்தால விதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு சட்டத்தரணிகள் நடந்து கொள்ள வேண்டும், அதே போல சட்டத்தரணிகள் எவ்வாறு எந்தெந்த வழக்குகளிலே ஆஜராக கூடாது. உதாரணமாக, நான் இதிலே அமர்ந்திருக்கிற ஒருவருக்கு நான் வழக்கு செய்து கொண்டு அவருக்கு இன்னொரு வழக்கு எகெயின்ஸ்டா வருகின்ற பொழுது நான் ஆஜராகின்ற பொழுது எனக்கு ஒரு கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கின்றது, முரண் அக்கறை இருக்கின்றது, அதை நான் செய்யக்கூடாது. ஆனால் எனக்கு இவரை தெரியாது. இவர் ஒரு சட்டத்தரணியாக ஒரு சட்டத்தரணியிடம் வந்து கேட்கிறார், நான் கொலை செய்து விட்டேன். இதுதான் அடுத்த விடயம். எந்த சட்டத்திறனிகளும் சட்டத்திறனிக்கும் கட்சிக்காரருக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த தொடர்பாடல் மிக மிக கன்ஃபிடென்ஷியலானது, நான் வெளிவிட முடியாது. உங்களுக்கு தெரியும், உலக வரலாற்றிலே ஒரு 2 விடயங்கள், 2 இடத்துல தான் இப்படியான ஒரு கன்ஃபெஷன், அதாவது ஒரு தொடர்பாடல் மிக நெருக்கமாக இருக்கின்றது. ஒன்று இந்த கத்தலிக் சர்ச்சில் ஃபாதர்கிட்ட போய் செய்கிற கன்ஃபெஷன். அதை ஃபாதர் எந்த டைமும் சொல்ல முடியாது. அதாவது உங்களுக்கு தெரியும், கத்தோலிக்க சமயத்தில் குற்றம் செய்தவர்கள் போய் பாவ மன்னிப்பு என்று சொல்லி கேட்பினோம். அப்போ அந்த பாவ மன்னிப்பு என்ற விடயத்தை போய் அவர்கிட்ட சொன்னால் அந்த ஃபாதர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த தொடர்பாடலை வெளிவிட முடியாது. அது உங்களுக்கு தெரியும், ஃபேமஸ் அந்த பொயட்ரிக் மேடை இந்த கதீட்ரல், இந்த பெரிய தேவாலயத்தில் பேராலயத்தில் வச்சு அவரை பிஷப்பை சாக்காட்டுறார். என்னன்னு சொல்லி சொன்னா, அரசனுக்கு தன்னுடைய மனைவி என்ன கன்ஃபெஷன் செய்தால் என்றதை அறிய வேண்டும் என்ற ஆவல். அப்பொழுது அவர் போய் சொன்னார், நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அதை வெளியிட முடியாது, அது கன்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். அப்படித்தான் அதை போலதான் ஒரு விடயம் இங்கேயும் நடக்கின்றது. இந்த சட்ட தொழிலும் ஒரு சட்டத்திறனிகளாக இருப்பவர்களிடம் கட்சிக்காரர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் நான் தான் கொலை செய்து விட்டேன். அவர் சொல்லுவார், சார் நாங்கள் வெளியில சொல்லலாது, நான் தான் செய்த. நான் இப்ப என்ன வெளியில எடுக்கிறது, நான் இப்ப போய் சொல்லலுமா, இவர் தான் கொலை குற்றவாளி, என்னிடம் சொன்னவர், சொன்னவர், அல்லது அவர் சொல்றார் நான் தான் கற்பழித்து கொலை செய்தேன், அல்லது நான் தான் இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வை ஒழுங்கமைத்து செய்தேன் என்று சொல்லி ஒருவர்
ஒரு சட்டத்தரணியிடம் வந்து எனக்கு சட்ட உதவி வேணும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சட்டத்தரணி உடனடியாக போலீஸுக்கு கால் பண்ணி வாங்கோ இந்த இவர்தான் ஆள் இவர்தான் செய்தென்று ஒத்துங்கொண்டிருக்கிறார் எனக்கும் வந்து சொன்னவர் நீங்கள் மிச்சத்தை செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை. இது சான்றியல் கட்டளை சட்டத்தினாலும் உயர் நீதிமன்ற விதிகளாலும் சொல்லப்பட்ட விடயம். நீங்கள் உங்களுக்கும் அதாவது கட்சிக்காரருக்கும் சட்ட தொழில் செய்கின்ற உங்கள் சட்டத்திறனிகளுக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பாடல் கம்யூனிகேஷன் இஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். அது மிக மிக ரகசியமானது. ரகசியமான முறையில தான் அந்த கான்ஃபிடென்ஷியல் இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரு லாயர் நினைக்கிறார், ஓ இவர் வந்து சொல்லிட்டார் நான் தான் கொலையை செய்தேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் எனக்கு மனசுல விருப்பம் இல்லை, இவர் கொலை செய்தேன்னு சொன்னபடியே நான் அப்பிக்க. அவர் சொல்லலாம் நான் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அந்த சட்டத்தரணியினுடைய தனிப்பட்ட விருப்பம். அவர் சொல்ல முடியும் எனக்கு இந்த வழக்கை நான் செய்வதற்கு விருப்பம் இல்லை, அல்லது எனக்கு விருப்பம் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொரு சட்ட நிறுவனத்தையோ சட்டத்திறனையோ நாடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லலாம். அப்பொழுதும் அங்கே அவருக்கு மிகவும் முக்கியமான அந்த தொடர்பாடலை பேணுகின்ற ரகசியத்தை பேணுகின்ற அந்த தன்மை 100% காணப்படுகின்றது. சாதாரணமாக அவர் வழக்கை செய்கின்ற சட்டத்தரணியை விட அவ்வாறு சொல்லப்பட்ட அந்த கம்யூனிகேஷன் கிடைக்கப்பட்ட சட்டத்தரணி மிக மிக முக்கியமாக அந்த ரகசியத்தை பேண வேண்டும் என்பது சட்டத்தால் விதிக்கப்பட்ட ஒரு விதி. 3வது விடயம், இவ்வாறு அந்த சட்டத்தரணி எடுக்கிறார். இங்கதான் எல்லாருக்கும் பிரச்சனை. ஏன் லாயர் எடுத்தவர்? கொலகாரனுக்கு ஏன் லாயர் அப்பிய பண்ணினவர்? ஏன் பெயில் எடுத்து விட்டவர்? பச்சை கள்ளங்கள். லாயர்ஸ் தான் முதல் கள்ளங்கள். இல்லை, இது சமூகத்தில் நடக்கிற நான் ஒன்றும் சொல்லல. நானும் சட்டத்தரணி தான். மிஸ்ஸஸ் ராஜகோவிந்தராமன் சட்டத்தரணி தான். இதில் கனவே வேறு யாரும் சட்டத்தரணி இல்லாமல் இருக்கலாம். இப்போ வந்து உரைஞராக வரப்போறவரும் சட்டத்தரணி தான். இது எல்லாரும் சொல்ல விஷயம். கல்லர், இது கள்ள வேலை செய்கிறீனாம். அது என்ன? லாயரும் கல்லர், போலீஸும் கல்லன், குற்றஞ்செய்தவனும் கல்லன். அப்போ என்ன இந்த நாட்டை திருத்தலாம்? அதான் அந்த பாடல் வரிகள் இருக்கிற பழைய திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்கும். நானும் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கும், சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும் என்ற அந்த பாடல் வரிகள் தான் எனக்கு உடனடியாக ஞாபகம் வருகிறது. ஒப்பை ஏனென்று சொன்னால், நாங்கள் இவர் செய்யக்கூடாது, குற்றத்தை செய்யக்கூடாது, நான் இந்த வழக்கை ஆஜராகவில்லை என்று சொன்னால் அதை ஆஜராவதற்கு இன்னொரு சட்டத்தண்ணி வருவார். இதுதான் நடந்தது. வித்யாவினுடைய கொலை வழக்கு எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் யாழ்ப்பாண சட்டத்தணிகள் சங்கம் சொன்னது, நாங்கள் இந்த வழக்குக்கு ஆஜராக கூடாது. அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆஜராகவில்லை. வழக்கு சட்டத்தணிகள் எங்கிருந்து வந்தார்கள்? தென்னிலங்கையிலிருந்து வந்தார்கள். அதாவது கொழும்பை மையமாக கொண்ட சிங்கள சட்டத்தணிகள் ஆஜராக வந்தார்கள். இது எல்லா இடமும் நடக்கிறது. அவங்களுக்கு தெரியும். ஜிஜி பொன்னம்பலம் காலத்தில் எங்களுடைய அப்பா மேர் பேரன்மார் எங்களுக்கு சொன்ன கதையில வச்சு நாங்கள் அறிஞ்சு கொள்றது. அவர் எல்லாம் காலிக்கு போவார், கண்டிக்கு போவார். சட்டம் என்னன்னு சொன்னா மர்டர் கேஸ் உடைக்க வேணும், அதுக்கு யாரை பிடிக்கணும்னா அப்ப அந்த நாள்ல ஜிஜி பொன்னம்பலத்தை தான் பிடிக்கணும்னு சொன்னா அவரை போவார். அப்ப அவருக்கு அந்த நேரம் அவரை கல்லன்னு சொன்னவர்களா? இல்ல. சிலவள சொல்லி அவை சொல்லி எங்களுடைய ஆக்கள் சும்மா சொல்றது. அவர் எடுத்து 2 இங்கிலீஷ் கலைச்சார், அவருக்கு ஜட்ஜுக்கு விளங்க இல்லை. இப்படியான கதைகளை தான் நாங்க கேட்டிருக்கிறோம். அவர் ஜிஜி பொன்னம்பலம் பிளவிட்டார் என்று யாராவது நீங்கள் சொன்னது? அவர் எப்படி உடைச்சு விட்டார்? அந்த 2 நெருப்பட்டியில 5 ஜானை இருக்கணும்ன்றது கேள்விப்பட்டதில் சொல்றேன். 2 ஜானை இருந்ததுன்னு சொல்லி அதை தட்டி போட்டார். அல்லது அந்த வேப்ப மரம் இருந்த இடத்துல கொண்டே வாழை மரத்தை நட்டார், வேப்ப மரம் இருந்த இடத்த காணையில குற்றம் நடக்கலை என்று சொன்னார். இதெல்லாம் அந்த காலத்துல நாங்கள் கேள்விப்பட்டோம், நான் பார்க்கவில்லை. பலர் சொல்ல கேட்ட விடயங்கள். அதாவது இவ்வாறு வழக்குகளை அந்த நாட்களில் அந்த சட்டத்தரணிகள் செய்து முடித்தார்கள். அப்பொழுது அவர்களை ஒரு உயர்வான வேறொரு நிலைமையிலே தான் வைத்து பார்த்தார்கள். அதற்காக நான் சொல்லவில்லை கொலை செய்கிறவரைக்கும் கற்பழிப்பு செய்தவனையும் தண்டிக்க கூடாதுன்னு சொல்லவில்லை. சட்டத்தின் இந்த நோக்கம் என்ன என்றதை தான் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஏன் சட்டம் சொல்லுது அவருக்கும் ஒரு பிரதிநிதித்துவம், சட்ட பிரதிநிதித்துவம் தேவை. உங்களுக்கு தெரியும், முகமது நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டும் இருப்பீர்கள். அதாவது
ஒருவன் ஒற்றை கண்ணுடன் வருகிறானாக இருந்தால், ரத்தம் தோய்ந்தபடி ஒற்றை கண்ணுடன் வருவானாக இருந்தால் அவனுக்கு நீதி வழங்காதே. ஏனெனில் இன்னும் சிறிது நேரம் கழித்து இரட்டை கண்ணும் இல்லாதவனாக இன்னொருவன் வரக்கூடும். நான் சொல்ல இல்லை. ஏனென்று சொன்னால் நீதி நிர்வாகத்துல ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்க வேண்டும். இது ஒரு இயற்கை நீதி கோட்பாட்டினுடைய அடிப்படை அம்சம். அடிப்படை அம்சம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னா, ஓடி அல்ட்ரம் பாட்டம், அது ஒரு லத்தீன் டேர்ம்ல இருந்து வந்தது. போத் பார்ட்டி ஷுட் பி ஹர்ட். ரெண்டு பக்க நியாயத்தையும் முன்வைக்க வேண்டும். ஏன் ரெண்டு பக்க நியாயத்தையும் முன்வைக்க வேண்டும்? உலகத்துல ரெண்டு வகையான நாடுகள் இருக்கின்றது. ஒன்று சட்டத்திறனிகள் வாதங்களை முன்வைத்து ரெண்டு பக்கமும் சட்டத்திறனிகள் இருக்க வேண்டும். ரெண்டு பக்கங்களிலேயும் அவர்கள் வாதங்களை முன்வைக்க வேண்டும். அவ்வாறு முன்வைக்கப்படுற வாதங்களை வைத்து தீர்ப்பை வழங்க வேண்டும். இதை சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே அட்வர்சேரியல் சிஸ்டம். சட்ட முறைமையில ரெண்டு சிஸ்டம் இருக்கின்றது. இன்குவிஸ்டோரியல் சிஸ்டம், அங்கே நீதிபதி தான் பிரதான பங்கு வகிப்பார். மற்றது அட்வர்சேரியல் சிஸ்டம், நான் சொன்ன இந்த ரெண்டு பக்க சட்டத்திறனிகளால வைக்கப்படுற வாதங்களை வச்சு ஒரு தீர்ப்பை வழங்குகிற முறைமை. இதுல நாங்கள் இந்த கூடுதலான நாடுகள், இலங்கை, இந்தியா, அமெரிக்கா, யூகே, இவை எல்லாம் காமன் லா கண்ட்ரிஸ், அதாவது பொதுச்சட்ட நாடுகள் என்று சொல்வார்கள். சிவில் லா கண்ட்ரிஸ் இந்த ஜெர்மனி, உங்களுக்கு தெரியும், ஃபுட்பாலையும் கிரிக்கெட்டையும் டிவைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்களை கண்டுபிடிக்கலாம். யாரு சிவில் லோ, யாரு காமன் லோ. சிவில் லோண்டா ஃபுட்பால், காமன் லோண்டா கிரிக்கெட். இது சின்ன டெஃபினிஷன். என்னென்னு கண்டுபிடிக்கிறது? சிவில் லோ இருக்கிற நாடுகள், காமன் லோ இருக்கிற நாடுகள். குடியியல் சட்டம் உள்ள நாடுகளை பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பிரேசில், இப்போ இந்த நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கட்டாயமே சிவில் லா சிஸ்டம் தான் இருக்கு. அது நெப்போலியன் கோடுக்கால வந்த ஒரு முறைமை. இங்கால பார்த்தோம்னா ஆங்கில சட்ட முறைமை, காமன் லா சிஸ்டம். அது கிரிக்கெட் விளையாடுற நாடுகள் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, ஜப்னான்னு சொல்லிட்டு அது நாடு இல்லை, இல்லைன்னு சொல்ல ஸ்ரீலங்கா, அடுத்தது இந்தியா, இதுகள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஆங்கில சட்ட முறைமையில் காமன் லோ கண்ட்ரிஸ். இந்த காமன் லோ கண்ட்ரிஸ்ல இருக்கிற நாடுகள்ல ரெண்டு பக்கமும் சமமாக இருக்க வேண்டும். வழக்கு தொடுநர் ஒருவர் இருக்கிறார், குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன நடக்குது, யாரு வாதிடுவது? குற்றம் சாட்டப்பட்டவருக்கு குற்றம் செய்து இறந்தவருக்காக ஸ்டேட். ஏன் குற்றங்கள் என்பது அரசுக்கு எதிராக செய்யப்படுவதாக கருதப்படுவது. நாங்கள் இப்ப இவர் எந்த வீட்டை விட்டு எழும்பே இல்லை என்று சொல்லி சொன்னா நான் இவருக்கு எதிராக வழக்க போடுவேன், நான் தான் வழக்கு போடுவேன். ஆனால் இங்கே இருக்கிற எக்ஸ் என்ற ஒரு நபர் ஒருவரை கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் நானா போய் வழக்கு போடுவேன்? நான் வெர்ச்சுவல் கம்ப்ளைனன், நான் கண்டுட்டேன், எனக்கு முன்னால குற்றம் நடைபெற்றது என்று கண்டால் நான் போய் முறைப்பாடு ஒன்றை செய்வேன். இந்த முறைப்பாடை செய்ததன் பின்னர் வழக்கை கொண்டு நடத்த போறது யாரு? லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ், அட்டர்னி ஜெனரல். சட்டம் முதல் போலீஸ் விசாரணையை மேற்கொள்ளும். போலீஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே நீதவான் நீதிமன்றத்தில் கொடுத்து மேல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பத்திரம், இன்டைட்மெண்ட் என்று சொல்வார்கள், அது தாக்கல் செய்யப்படும். அதற்கு பிறகு அரச சட்டத்தரணி தான் இங்க வருவார். அப்ப யோசிச்சு பாருங்க, தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, தாய கொண்டவனுக்கும் திறனியில் சரிவாதி. அப்ப இப்படி ஒரு பழமொழியை நாங்கள் எழுதினாங்களா? தாய கொண்டவன் சரியில் அவனுக்கும் ஒரு பாதி கொண்ட குடும்பம், அவன் அம்மாட சொத்துல அவனுக்கும் பாதிப்பங்கு. சட்டம் ஜெனரலா சொல்லுது, இந்த கொலை செய்தவைக்கு டெஸ்டமெண்ட்ரி வராது, டெஸ்டேட் சக்சஷன் வரையாது. சரிதானே? டெஸ்டமெண்ட்ரி வழக்கில் ஒரு ஆளை கொலை செய்திருந்தார், தாயோ தகப்பனையோ, சொத்தை அவர் சொத்து பாரிசு சொத்து உரிமை கேட்க இயலாது. ரெண்டொரு சட்டம் இருக்கு. அதாவது கொலை செய்தவர் ஒரு உதாரணமாக ஒரு மகன் தாயை கொலை செய்திருந்தால் அந்த மகன் அம்மாட சொத்துக்கு பங்கு கேட்க முடியாது. இது சட்டமுறை. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, தாயை கொண்டவனுக்கும் தரணியில சரி பாதி கொடுப்பா. ஏதோ ஒரு ரீசன், என்ன நடந்தது என்னன்னு கேள் அவன்கிட்ட. அதுக்கும் பிழையா சொல்ல இல்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அவனுக்கும் வாதத்தை முன்வைக்கின்ற அந்த உரிமையை கொடுங்கள். அவனுக்கு தரணியில சரிவாதி இல்லை, அவன் ஏன் அந்த தாயை கொலை செய்தான் என்பதற்கு அவனுக்கு அந்த ரைட் டு அவனுடைய பக்க வாதத்தை முன்வைக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள். அவனும் ரைட் டு பி ஹர்ட், கேட்கப்பட வேண்டும். தரணி உரிமையை கொடுக்க சொல்ல இல்ல.
சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லே இல்ல. அது அந்த பழமொழியினுடைய அர்த்தம், அவன் கேட்கப்பட வேண்டியவன், அவனுடைய நியாயங்களும் கேட்கப்பட வேண்டும். இப்படியான ஒரு நீண்ட கோட்பாட்டு செறிவுள்ள ஒரு சமுதாயத்திலிருந்து வந்த நாங்கள் தான் இப்ப வந்து சொல்றோம், இப்படியான கோட்பாட்டு செறிவுகள் விழுமியங்களை உடைய எங்கட தமிழ் சமூகத்துல தான் இப்ப கூடுதலாக இருக்கிறது இந்த விடயம். இந்த லோயர்ஸ் பிழ, கள்ளர், பொய்யர்கள். அப்ப இந்த விடயங்களை செய்கின்ற பொழுது பார்க்கின்ற உங்களுடைய கண்களிலே அந்த சட்டத்தரணிகள் பிழையானவர்களாகவும் பொய்யர்களாகவும் கள்ளர்களாகவும் அல்லது வெவ்வேறு உங்களுடைய மொழிகளிலே நீங்கள் எவ்வாறெல்லாம் பிழையாக கூற முடியுமோ அப்படியானவர்களாக தோன்றப்படுகின்றது அல்லது தோன்றப்படுவதாக காட்டப்படுகின்றது என்று சொல்ல முடியும். ஆகவே முதலாவது விடயம், இந்த ரெண்டு பக்க வாதத்தையும் கேட்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சட்டம் அறியாத, சட்ட நுணுக்கங்கள் தெரியாத, குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்ற, கொலை செய்யப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிற அந்த நபருக்கு, அக்யூஸ்ட் என்று சொல்லுவார்கள், எதிரிக்கு தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறதுக்கு உரிமை இருக்கின்றது இல்லாமல் விட்டால், வழக்கு தொடுநர் தரப்பு ஒரு சிரேஷ்ட அரச சட்டத்தரணியை கொண்டு வந்து வழக்கை நடத்துமாக இருந்தால், அந்த வழக்கினுடைய தீர்ப்பு எவ்வாறாக அமையும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் குற்றவாளிகளா? இது இரண்டாவது விடயம். ஒன்று, குற்றஞ்சாட்டப்பட்டவருக்குரிய உரிமை, குற்றஞ்சாட்டப்பட்டவருக்குரிய உரிமை, அவர் எவ்வாறு தந்த வழக்கை நடத்த வேண்டும். இங்கே சட்டம் அதி உயர் எங்களுடைய அரசியலமைப்பு அதி உயர் சட்டம் சொல்லுகின்றது, ஒருவன் தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தினால் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படும் வரை அவன் சுற்றவாளி என நீதிமன்றம் அல்ல நீங்களும் ஊகம் கொள்ள வேண்டும். presumption of innocence என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார். அதாவது ஒருவர் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறாராக இருந்தால் அவருக்கு, குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு குற்றவாளி என்று நீதிமன்றம் அல்லது நிரபராதியா குற்றவாளியா என்ற நீதிமன்றம் தீர்க்கப்படும் வரை அவரை சுற்றவாளியாக காணப்பட வேண்டும். இதிலிருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும், இவர் குற்றவாளியோ? இப்ப எங்கட சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணினோனே அல்லது யாராவது ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோனே நாங்களே அவர்களை குற்றவாளி என்று தீர்ப்புறார். சில வேளை 50% சந்தர்ப்பங்கள் அது உண்மையாகவும் இருக்கலாம், நான் ஏற்றுக்கொள்ளுவேன். உதாரணமாக, ஒரு கொலை நடந்திருக்கின்றது, இவர்தான் அந்த கொலையை செய்திருக்கிறார் என்று சொல்லி 100% தடயங்கள் இருக்கின்றது சாதாரணமாக. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் குற்றவாளி என்று சொல்லி நீங்கள் தெரிந்தாலும் மௌனமாகத்தான் இருக்க வேண்டும். சட்டம் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது தீர்மானிக்க முடியாது, நீங்கள் இப்பொழுது தீர்மானிக்க முடியாது என்று சட்டம் சொல்லுது. நான் சொல்லேன். இரண்டாவது விடயத்தை பாருங்கள், வழக்கு முடியவில்லை. வழக்கு முடிஞ்சு 15 வருடங்கள் 20 வருடங்களின் பின்பு அவன் சுற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பு வரும் பொழுது அந்த மனிதனுடைய நிலைமை என்ன? அந்த மனிதனுடைய நிலைமை என்ன உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவிலே இப்போ அண்மையிலே வந்த ஒரு தீர்ப்பிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பாதிக்கப்பட்டவர் அதற்கு பிறகு சட்டம் படிச்சு அமெரிக்காவினுடைய ஜெயிலிலே இருந்து, அதாவது சிறைச்சாலையிலே இருந்து சட்டத்தை படித்து அவன் சட்டம் முழுவதும் கதைத்து குடித்த பின்னர் தன்னுடைய வழக்கை தானே நிரூபித்து குற்றவாளி இல்லை என்று அவன் வந்து வெளியிலே வந்த பொழுது அவனுக்கு, அவரை கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் அரசுக்கும் அவனிடம் பாதி அளவு பணப்பெறுமதியை கொடுக்குமாறு, செய்த வீட்டை கொடுக்குமாறு, அவனுடைய லைஃபினுடைய அரைவாசி பங்கும் அந்த சிறையிலேயே கழிக்கப்பட்டது. அதுதான் அந்த குற்றவியல் சட்டத்தினுடைய முக்கியமான கதை. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், வெளியில விடுங்கோ, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இதை ஒரு முறை ஒருவர் சொன்னார், மாறி 1000 குற்றவாளிகள் தப்பிக்கவும் கூடாது,
ஒரு நிரபராதி தண்டிக்கப்படவும் கூடாது. அது இல்லை. குற்றவாளிகள் தப்பிப்பதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சட்டத்தில் குற்றவியல் சட்டமும் சரி, எங்களுடைய சட்ட முறைமையும் சரி, உலகிலும் சரி, இலங்கையிலும் சரி, சட்டத்திலே இருக்கின்ற ஓட்டைகளை பயன்படுத்தி பலர் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு தப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய இன்றைய பேச்சாளர் வந்துவிட்டார். நான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் சொன்ன விடயங்களையும் ஏற்று கொண்டு சென்று வந்து, ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது சட்டத்தரணிகள் என்ன செய்ய வேண்டும்? சட்ட தொழிலிலே பாதிக்கப்பட்டவருக்கும் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கும் தங்களுடைய சட்ட பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது என்ற என்னுடைய அந்த தொடக்க உரையை அவ்வாறே நிறைவு செய்து கொண்டு, இன்றைய இந்த விடய பொருளே உரையாற்றுவதற்காக எங்களிடம் வந்திருக்கின்றார் மிகவும் சிரேஷ்ட சட்டத்தரணி பதுளை கோ சேனாதிராஜா அவர்கள். அவர் ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணி மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர். அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி அறிந்திருக்க வேண்டிய தேவையில்லை. அவருடைய எழுத்து ஆக்கங்களும் அவருடைய புத்தகங்களும் அவரால் எழுதப்படுகின்ற ஆக்கங்களையும் நீங்கள் பலரும் வாசித்திருந்திருப்பீர்கள். அவர் சிரேஷ்ட சட்டத்தரணியாக இருக்கிறார். அவருடைய உரையிலே இன்றைய நாங்கள் தொடர்பிலே இன்றைய அறிவோர் ஒன்று கூடலே கொடுக்கப்பட்டது போல கடுங்குற்றங்கள் தொடர்பில் எதிராளிகள் சார்பாக சட்டத்தணிகள் வாதிடுவது முறைதானா என்பதை அவர் தொடர்ந்து மேற்கொள்வார் என கூறிக்கொண்டு சிரேஷ்ட சட்டத்தரணி கோவண்ணா சேனாதிராஜா அவர்களை மேடை கலைக்கிறேன். சபையோர்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைமை தாங்குகின்ற நண்பர் சட்டத்தரணி ஜூட் தினேஷ் அவர்களுக்கும் எனது முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் எல்லோரும் என்னை மன்னிக்க வேண்டும். போக்குவரத்து நெரிச்சல், ஆகவே என்னை மன்னிக்க வேண்டும். நான் இன்று பேச வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய ஒரு ப்ரிப்பரேஷனோடு வரவில்லை. ஆனால் இந்த விடயம் தெரிஞ்ச விடயம், இதை உங்களுக்கு சிறிது விளக்கமாக சுவையாக சொல்லலாம் என்று தான் நினைக்கிறேன். சரி, இந்த தலையங்கம், அதாவது இதை திரு பொன்னுத்துறை அவர்களும் தமிழ்ச்சங்கமும் கடுங்குற்றங்கள் தொடர்பில் எதிரான சார்பாக சட்டத்தரணிகள் வாதிடுவது நியாயமாகுமா அல்லது முறைதானா என்று போடும்போது, ஒருவர் திருச்சியில் இருந்து அவர் ஒரு சட்டத்தரணி இருக்கிறது, அதை இப்படி தலையங்கத்தை போட முடியும்? அதாவது குற்றங்கள் தொடர்பில் சட்டத்தரணிகள் யார் சார்பிலும் வாதிட முடியும் தானே, அது இப்படி ஒரு தலையங்கம் விட முடியும் என்று அதான் அப்படி. ஆனால் அது இந்த தலையங்கம் பலவிதமான பொருள்கோடுகளை இன்டர்பிரிட்டேஷனையும் பலவிதமான வியாக்கியங்களும் சொல்லக்கூடியது. அதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமானது ஒன்று. நீதித்துறையிலே ஒரு ஜூரிஸ்ப்ரூடென்ஸ், ஒரு நீதி முறைமையிலே இது ஒரு மிகவும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் என்று நினைக்கின்றேன். இந்த இப்படி ஒரு தலையங்கம் போடுவதற்கான காரணம், எனக்கு தெரிந்திருந்தாலும் இதை 10 பேருக்கு சொல்ல வேண்டும், ஒரு சபையோருக்கு முன்னிலையில் இதை பற்றி கதைக்க வேண்டும், பலர் இந்த விஷயங்களை அறிய வேண்டும் என்று நான் பதுளை சேனாதிராஜா என்று ஒரு 10 வருடங்களாக முகப்பு புத்தகத்திலே எழுதி வருகின்றேன். எங்களை பொறுத்தவரை அதை என்னை பின்தொடர்வர்கள் தெரிந்திருக்கும். நியாயமான விஷயங்களையும் தேவையான விஷயங்களையும் மாத்திரமே நாங்கள் முகப்பு புத்தகத்தை பாய்ப்பது. அதில் பெண்களின் படங்கள் அல்லது வேறு வேறு விடயங்களை போட்டு லைக் வாங்குவது எங்களுடைய நோக்கம் அல்ல. பலர் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலுக்காக எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் சொல்லுவோம். இப்பொழுது வாசிக்கும் பழக்கம் அருகி வருகிறது.
ஆகவே இந்த ஃபேஸ்புக்கில் மிக சுருக்கமாக சில விடயங்களை இப்போ ஃபேஸ்புக்கில் நிறைய முகப்புத்தகத்தில் நிறைய எழுத முடியாது, நிறைய வாசிக்க மாட்டார். ஆகவே மிகவும் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லலாம். இப்படி ஒரு முறை இந்த இசாலினி என்பவர் மலையத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பிள்ளை. அவள் திடீரென்று இறந்து விட்டார். அந்த பிள்ளை ஒரு அமைச்சரின் வீட்டிலே வேலை செய்கின்ற போது அந்த பிள்ளை இறந்து போய்விட்டது. ஆகவே அந்த பிள்ளையை பரிசோதனை போது இவர் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது வன்புணர்வு செய்யப்பட்டதன் பின்னர் இந்த பிள்ளையை கொலை செய்திருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் வந்தது. ஆகவே அந்த அமைச்சரின் வீட்டிலே இருந்து அந்த அருகில் இருந்து அந்த பிள்ளையின் சடலத்தை எடுத்து வைத்திய பரிசோதனைக்கு விட்ட பிறகு அந்த வழக்கு கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலே நடந்தது, போலீஸ் நீதிமன்றத்தில் நடந்தது. இப்படி நடந்து கொண்டிருக்கிற அந்த விடயங்களை நானும் இந்த வழக்கிற்கு சமூகம் அளித்து நிறைய சட்டத்தரணிகள் ஒரு சமூகம் சார்பாக சமூகம் அளித்திருந்தார்கள். அந்த விஷயங்களை நான் என்ன நடந்தது என்பதை பற்றி மிக சுருக்கமாக கொஞ்ச காலம் இந்த முகப்பு புத்தகத்திலே போட்டுக்கொண்டு வந்தேன். திடீரென்று அந்த வழக்கு சார்பாக, அதாவது எதிராளி சார்பாக, அப்போ எல்லோருக்கும் தெரியும் இந்த அமைச்சரின் ஆக்கள் அல்லது அமைச்சரின் உறவினர்கள் தான் இந்த தீய செயலை செய்திருக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருந்தது. அது இப்போ வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கின்ற முடியவில்லை. இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த அவர்களின் சார்பாக, அதாவது எதிராளிகளின் சார்பாக, குற்றம் இழைத்தவரின் சார்பாக, உண்மையில் நீங்கள் நினைக்கக்கூடாது நான் குற்றம் இழைத்தவர் என்று எக்யூஸ்ட் என்று சொல்கின்ற போது அவர் அதாவது நம்ம சொல்லுவோம் ஒருவர் நிரபராதியாக சொல்லும் வரையில் நம்ம குற்றவாளியாகத்தான் கொள்ள வேண்டும் தவிர அவரை ஒரு சந்தேகத்தில் கொள்ளலாம் இல்லையோ அவரை ஒரு குற்றவாளி என்று நாம் முடிவு கட்டக்கூடாது. அது ஒரு பண்பு, அது ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கையான விதி, ஒரு நீதி. அப்போ நான் அந்த எதிராளி சார்பாக வழக்கை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தமிழ் பெண்மணி, அவள் ஒரு சட்டத்தரணி. உங்களுக்கு தெரியும், நான் பேரை சொல்ல விரும்பவில்லை. அவரின் கணவரும் ஒரு பிரபலமான சட்டத்தரணி. நான் இதை பற்றி போட்டேன். இப்படி இசாலினி வழக்கு சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கின்ற வழக்கு நடந்தது. இந்த வழக்கிலே எதிராளி சார்பாக வழக்கை நடத்தி செல்லக்கூடிய சட்டத்தரணி அவர்கள் கொரோனா சம்பவத்திலே இறந்து போனார் என்று ஒரு பதிவை போட்டேன். அப்போ பதிவுக்கு எப்படி விடை வரும் என்று ஆச்சரியமாக இருந்தது. பல பேர் எப்படி போட்டார்கள் என்றால் பலர் இந்த இசாலினி வழக்கிலே இந்த பெண்மணி எதிராளி சார்பிலே வழக்காடி இவள் தானே, ஆகவே இதான் நடக்கும், கடவுள் உடனே தண்டனை கொடுத்து விட்டார் என்ற ரீதியிலே பலர் பலவிதமாக பல எழுத்தில் அடைக்க முடியாது பலவிதமாக எழுதி இருந்தார்கள். அப்பொழுதுதான் யோசிச்சேன் இந்த விஷயத்தை ஒரு பப்ளிக்காக, ஒரு பொது வெளியிலே கதைத்தால் என்ன, இதை பற்றி விளங்கப்படுத்தினால் என்ன என்று நான் நினைத்தேன். இந்த வகையில் இது முதலாவது வழக்கு அல்ல. ஒரு முறை பதுளைச் சேர்ந்த ஒரு பெண் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னர் மருதானையில் ஒரு செக் பாயிண்ட் ஒன்று பாதையில் இருந்தது. அங்கே போயிருக்கின்ற போது அங்கே அவள் ஒரு கற்பழிக்கப்பட்டு இறந்து போனார். அந்த வழக்கு நடந்தது. அந்த வழக்கு நான் தொடர்ச்சியாக போய் கொண்டிருந்தேன். அதே போல் யாழ்ப்பாணத்திலே நடந்தது. யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் வித்யாவின் வழக்கு நடந்தது. இந்த வித்யாவின் வழக்கு நடக்கின்ற போது ஒரு 12 பேர் குற்றவாளியாக இருந்தார்கள். 3 பெஞ்ச், பிறகு 5 பெஞ்ச் ஒரு நீதிபதிகள் சபைத்தான் அந்த வழக்கை தீர்த்தது. என்னுடைய நண்பர் இளஞ்செழியன் அவர்கள் கூட நீதிபதியாக அந்த வழக்கிலே ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருந்தார். அந்த வழக்கில் கூட சாட்சிகள் இருந்தும், பார்வையாளர்கள் இருந்தும், ஆவணங்கள் இருந்தும் அவரை ஒரு குற்றவாளியாக அந்த 12 பேரை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு சந்தர்ப்பத்திலே வழக்கு தீர்க்க வேண்டும். ஒரு வழக்கு விடயம் ஒரு நீதிபதிக்கு வரும்போது நீதிபதி எல்லா விடயங்களையும் கவனித்தான் ஒரு தீர்ப்பை வழங்க முடியும். ஒரு பக்கமாக சாட்சிகளையும் அவர்களின் வாதங்களையும் அல்லது வேறு பொருட்களையும் சாட்சி பொருட்களையும் வைத்து அவர் ஒரு குற்றவாளி என்று ஒரு நீதிமன்றம் தீர்க்க முடியாது. என்ன, அது ஒரு இயற்கை நீதிக்கு ஒரு புறம்பான ஒரு விடயம். ஆகவே எதிராளி பக்கமும் பாதிடுவதற்காக சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த நீதிமுறைமை ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் நீதிமுறைமை சொல்லுகிறது. அந்த வகையிலே அங்கே இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் ஒருவருமே ஆஜராகவில்லை. அதன் போது கொழும்பிலே எனது நண்பராக இருக்கின்ற மஹிந்த என்ற என்னுடைய நண்பர், ஒரு சீனியர் லாயர், அவர்
மிகவும் திறமையான ஒரு ஒரு குற்றவியல் வழக்குகளை செய்யக்கூடிய ஒரு சட்ட அறிஞர் அவர். அவர் அந்த என்னுடையும் கேட்டார், என்ன செய்யலாம், இது என்ன இருக்குதுன்னு. நானும் தமிழிலாம் வாட்சி காட்டினேன், தமிழ் இருந்தது. அவர் தான் அந்த 7வது குற்றவாளி 8வது குற்றவாளி சார்பில் அவர் தான் ஆஜராகினார். அதன் பிறகு ரவீந்திரன் என்ற ஒரு யாழ்ப்பாணத்திலே இப்படி இளம் சட்டத்தரணி ஒருவர் அவர்கள் எதிரி சார்பிலே ஆஜராகினார். ஆகவே மக்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் என்றால், இந்த வழக்கில் யாருமே ஆஜராகக்கூடாது, இது ஒரு மோசமான ஒரு வன்புணர்வு செயல், ஒரு கொலை. ஆகவே இதற்கு மக்கள் எவ்வாறு ஆதரவு வழங்க முடியாதோ அதே போல சட்டத்தரணிகளும் ஆதரவு வழங்கக்கூடாது என்று வந்தார். இது ஒரு உதாரணம். இதே போல இப்போ செம்மணி நான் சொல்லவில்லை என்னென்றால், அதை இந்த செம்மணியை பற்றி சொன்னால் அது கதைத்து கொண்டே போகலாம். ஆகவே இந்த நான் கதைக்கும் தலைப்பில் கொண்டு வரலாம், இருந்தாலும் அது இல்லை. அது இது எப்படி இந்த ஒரு கோட்பாடு இப்படி எப்படி உருவாகினது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இப்போ ஓய்வு பெற்ற நீதியரசர் சரத் டி சில்வா அவர் என்ன சொல்வார் என்றால், இந்த எப்பயும் அவர் வளமை சொல்றது என்னென்ன, ஒரு கோர்ட்லேயே அளவு அட்ரஸ் பண்ணுற ஒரு மீட்டிங் என்ன சொல்வார் என்றால், சட்டத்தரணிகள் என்பது சுயமாக சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, சட்டத்தரணிகளின் கடமை இந்த நீதிமன்றத்தையும் கொண்டு செல்வது. அதாவது நீதிபதிகளோடு ஏனைய வழக்காளிகளோடு நீதி முறைமையை கொண்டு செல்லுகின்ற ஒரு ஏற்பாடைத்தான் இந்த சட்டத்தரணிகள் செய்ய வேண்டும். அதைத்தான் அவர்கள் செய்யணும் என்றுதான் அவர் அடிக்கடி சொல்வார். இந்த பாரிஸ் அவர் சொல்றார், பாரிஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த பெஞ்ச் இப்படி சொல்லுவார். அது ஒரு பகுதி, இந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு தீர்ப்புக்கு அல்லது அந்த நீதிமுறை நடக்கின்ற போது அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த சட்டத்தரணிகள் செயல்பட வேண்டும். அவர்கள் தனியான முறைமை அல்ல. எந்த ஒரு விஷயமும் நடக்கின்ற போது, ஒரு நல்ல ஒரு தீர்மானத்துக்கு ஒரு நீதிபதி அவர்கள் வருகின்ற போது, இரண்டு பக்க விசாரணைகளையும் 2 பக்க ஆர்குமெண்ட்டையும் செவிசாய்த்து ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும். இப்பொழுது ஒருவர் கேட்கலாம், ஒருவர் வன்புணர்வு செய்வதை கண்ணால் கண்ட சாட்சிகள் இருக்கின்றன, எல்லா வகையும் சாட்சிகள் இருக்கின்றன, இவருக்கு என்னத்துக்கு விசாரணை அவசியம் இல்லையே, இவரை உடனடியாக இவருக்கு தூக்கு தண்டனையோ அல்லது இவருக்கு ஒரு கடுங்காவல் தண்டனையோ வழங்க முடியுமே என்று ஒருவர் வாதிடலாம். உங்களிடம் நியாயமான ஒரு கேள்வி அப்படி வந்தால் அது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. ஆனால் இந்த வன்புணர்வு எப்படி நடந்தது, ஏன் நடத்துவதற்கான காரணம் என்ன, அவனுக்கு நடத்துவதற்கு எப்படி அந்த மனநிலை தூண்டியது என்பதை பற்றி அந்த எதிராளி வழக்காளித்தான் வழக்காளியான சட்டத்தரணி தான் சொல்ல முடியும். ஜட்ஜை ஊகித்து சொல்ல முடியாது, அரச தரப்பு சட்டத்தரணி அதை பற்றி கலைக்கவும் முடியாது. எதிராளி சட்டத்தரணி தான் அதை மன்றுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விடயம். ஆகவே அவர் எந்த தண்டனை கொடுத்தாலும் கூட இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இவர் இப்படி செய்திருக்கிறார் என்ற ஒரு உண்மை எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்ற ஒரு கோதாவில் தான் இப்படி எதிராளிக்கும் ஒரு சட்டத்தரணியை நியமிக்கின்ற உரிமை இருக்கிறது. இப்பொழுது இன்னொரு விஷயம் என்னென்றால், இப்பொழுது நாங்கள் நினைக்கின்றோம், இப்பொழுது ஒரு ஏழையாக இருக்கிறார் அல்லது கொடும் குற்றத்தில் ஒருவர் பிடிபட்டு போனார். ஆகவே அவருக்காக யாருமே தாய் தகப்பனோ அல்லது சகோதரன்கள் யாருமே மன்றுக்கு வருகிறார்கள் இல்லை. அதே போல சட்டத்தரணிகள் யாருமே ஆஜராகாமல் இருக்கிறார்கள் அவர் சார்பாக. அப்படி இருந்தாலும் அவருக்கு பணம் கொடுப்பதற்கு அவரிடம் பணம் இல்லை, அவருடைய நிலைமை என்ன? இப்படி ஒரு வழக்கை நீதிமன்றம் ஒரு பக்கமாக விசாரிக்க முடியுமா என்ற ஒரு பிரச்சனை வரும். அப்போ வழக்கமாக ஒரு மேடர், ஒரு மரணத்தை விளைவித்த ஒரு வழக்காக இருக்கட்டும் அல்லது இவ்வாறான ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய வழக்குகள், அப்படி மிக முக்கியமான வழக்குகள் மேல் நீதிமன்றத்தில் தான் விசாரிக்கப்படும். அது மெஜிஸ்ட்ரேட் போலீஸ் வழக்காடு மன்றத்திலே, அது நீதிவான் நீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட முடியாது, அதற்கு தட்டுடிவு இல்லை. ஆகவே இப்படி வருகின்ற போது ஜனாதிபதி அதாவது நீதிபதி அவர்களே ஒருவரை தெரிவு செய்ய முடியும். உதாரணமாக ஒரு 20 வருடங்களுக்கு முன்னர் வெளிவிவகார அமைச்சர் கதிர்காமர் இருந்து அவர் கொல்லப்பட்ட போது அவருக்கு கிட்டத்தட்ட 12 பேர் எதிரிகளாக குற்றம் சாட்டப்பட்டு அந்த வழக்கு நடந்தது. வழக்கு நடக்கின்ற போது ஆரோக்கியநாதர் என்று ஒருவர் 5வது எதிரியாக குறித்து கொள்ளப்பட்டார். நானும் அந்த வழக்கு நடக்கின்ற போது நானும் அந்த ஹைகோர்ட் அந்த மேல் நீதிமன்றத்திலே இருந்தேன் வேறொரு வழக்குக்கு. அவருக்கு ஆஜராக ஒருத்தரும் இல்லை அந்த 5வது குற்றவாளிகள். உடனே ஜட்ஜ் என்னை பார்த்து சொன்னார், வை யூ ஆர் நாட் டேக்கிங்
அசைன் கவுன்சில் யூ கேன் டேக் தட் ஃபைல் என்று எனக்கு கட்டளையிட்டார். இங்கே நான் உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ நான் உடனே எனக்கு இயலாது என்று சொல்லாமல் அந்த நான் ஓகே என்று சொல்லி ஃபைலை வந்து இவ்வளோ அன்றைக்கி ஒரு 2000 பக்கங்கள் இவ்வளோ புத்தகம். அப்போ நான் விரும்பாமை கூட நீதிபதி அவர்கள் அறிவித்தார், இந்த முடியுமால் இந்த அந்த எதிராளிக்கு 5வது எதிராளிக்கு நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதே அசைன்மெண்ட் கவுன்சில் என்று சொல்லுவோம். உதவியாக அரசே உதவியாக ஒருத்தரை எதிராளியாக இருந்தாலும் கூட, அவர் குற்றம் செய்திருந்தாலும் கூட, அவர் ஏன் அதை செய்தார் என்ற ஒரு மரபிலே அவருக்கு அந்த கட்டுரையை நீதிபதி அவர்கள் நீதிபதி என்று சொல்வதை விட நீதிமன்றம் வழங்குகிறது. பின்னால் அந்த கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்னர் அந்த 5வது எதிரி விடுதலை ஆனார் என்பதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். அவர் விடுதலை ஆனார். அந்த 5வது எதிரி அந்த வழக்கில் விடுதலை ஆனார். அப்போ தெரிஞ்சு கொள்ளுங்கள். அப்போ இந்த அசைன் கவுன்சிலாக போடாமல் இருந்திருந்தால், அல்லது அவரை பற்றி ஒரு விளக்கங்கள் சொல்வதற்காக யாரும் இல்லாமல் இருந்தால், சிலர் அவரும் குற்றவாளியாக்கப்பட்டு ஒரு ஆயுள் தண்டனை அனுபவித்திருக்கலாம். ஆகவே இந்த அசைன் கவுன்சில் என்பது மிக முக்கியமான விடயம். அப்படித்தான் இப்போ சாதாரண ஒரு பெரிய கடுங்குற்றம் கூட அல்ல, ஒரு சாதாரண ஒரு வழக்கை போட வேண்டும் என்றால், ஒரு சிவில் வழக்கு போடுவது என்றால் கூட நாங்கள் ஒரு சட்டத்திறனியை பிடிப்பதற்கு அல்லது அவரை வைத்துக் கொள்வதற்கு பொருளாதார இடம் கொடுக்கவில்லை என்று நான் நினைத்தால், அங்கே நிறைய இடங்கள் இருக்குது. அதாவது இவருக்கு தெரியும், நண்பருக்கு தெரியும், அங்கே உங்களுடைய தலைவர் இருக்கிறாள், அவரும் சிரேஷ்ட சட்டத்தில் அவருக்கும் தெரியும். அங்கே லீகல் எய்ட் கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது. கிராம சேவரிடம் போய் தான் வருமானம் குறைந்தவர் என்ற ஒரு சான்றிதழை வாங்கி கொண்டு போய் அங்கே போனால் அவருடைய வழக்கை அவர்கள் ஃப்ரீயாக இலவசமாக செய்து கொடுப்பதற்கு இருக்கிறது. அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற அப்படி ஒரு திணைக்களங்கள் இருக்கின்றன. அதே போல் சிறுவர் தொடர்பில் கூட போலீஸ் அலுவலகத்திலே தனியான ஒரு பிரிவு வைத்திருக்கிறார்கள். 18 வயசுக்கு இலங்கை சட்டம் 18 வயசு கீழே யங் மென் உமன்ஸ் ஆடியன்ஸு கீழே 18 வயசு கீழே இருக்கிறவங்க சிறுவர் என்று கணிக்கப்படுவார்கள். ஏதாவது ஒரு தீங்கு நடந்தால் அவர் செலவழிக்காமல் போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவங்கள அந்த வழக்கை பாரபட்சி செய்வார்கள். ஆக அந்த ஏற்பாடு அடியிலிருந்து அது கீழே பொத்தம் டு டாப் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நான் உங்களுக்கு சொல்லுகின்ற இப்படி ஒரு சரித்திரமாக இப்படியே கதை சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஆகவே கொஞ்சம் இலக்கியம் பக்கத்தில் நான் சொல்லித் தருவேன். 1897ஆம் ஆண்டு 1840களில் இந்த நீக்ரோவை கொண்டு வருவார்கள். அதாவது நீக்ரோவை கையால் கட்டி சங்கிலியால் பிணைத்து கால்களை கட்டி ஒரு ஆட்டு மந்தை கூட்டங்க போல பெரிய படகுகளில் ஏற்றி கொண்டு வருவார்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து வருவார்கள். ஒரு முறை டப்ளின்லேருந்து லண்டனுக்கு ஒரு ஷிப் வருகிறது. அந்த ஷிப்பில் அந்த கப்பலின் பேர் யங் ஷிப். அந்த கப்பலின் பேர் யங் ஷிப். அது 1840 நடக்குது. அப்போ இந்த கப்பல் வரும்போது கப்பலிலே 420 நீக்ரோஸ் அடிமைகள் சொல்லக்கூடாது, நாங்கள் அந்த உழைப்பாளிகளை ஏற்றி கொண்டு வருகின்ற போது அவர்களுக்கு இன்னும் தெரியாதாரு 4 மாதங்கள் ஆகும். அப்பொழுது நீராவி இயந்திரம் அப்படி கண்டுபிடிக்கப்படவில்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு அந்த பாய் அந்த காற்றை வைத்து தான் அவ்வளவு தூரம் பயணம் செய்கிறார்கள். 4 மாதம் 5 மாதங்கள் பிடிக்கும். அப்படி வருகின்ற போது இடையிலே அவர்களுக்கு ஒரு நோய், ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய், கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய், என்ன வியாதி என்று தெரியாத ஒரு நோய் வந்துட்டது. ஆகவே இவர்கள் கேப்டனும் அதில் வேலை செய்யக்கூடிய ஏனைய ஒரு 21 பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், என்ன முடிவு செய்கிறார்கள், இவர்களை ஒவ்வொரு இறந்து போறவர்களை அல்லது அற உயிரோடு இந்த நோய் பீடிக்கப்பட்டவர்களை தூக்கி வீசுறது, ஆக்களை தூக்கி வீசுறாங்க, அந்த நீக்ரோவை தூக்கி வீசுறாங்க. 4 மாதங்களுக்கு பிறகு அது லண்டனுக்கு அந்த கப்பல் சேர்ந்த போது அதில் 120 பேரை காணவில்லை. 120 பேரும் இறந்து போயிட்டாங்க. அப்போ இதில் கப்லர் என்ற ஒரு ஜட்ஜ், அப்பொழுது அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது லோர்ட் கப்லர். அவர் 1890ஆம் ஆண்டுகளிலே லண்டனிலே அவர் தான் லோர்ட், பெரிய நீதிமன்றத்திலே பெரிய நீதி அரசராக இருந்தார். அவர் கொஞ்சம் இந்த நீதி பக்கம், அதாவது தான் வெள்ளைக்காரனாக இருந்தாலும் கூட நீதியை காப்பாற்றக்கூடிய ஒரு முகாந்திரத்திலே அவர் இருந்திருக்கிறார். அவர் இந்த வழக்கை கட்டளையிட்டு இந்த வழக்கை பாரப்படுத்த சொல்லும், இப்படி காணாமல் போனது வழக்கை ஆராய சொல்லும். அந்த வழக்கை ஒரு கெப்லர் என்ற அவர் இந்த வழக்கை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் ஒரு மிக சிறந்த வழக்கறிஞர். அவர் ஒரு மனித உரிமைகளுக்காக போராடக்கூடியவர். அவர் இந்த 20 வருடங்களாக அந்த வழக்கு நடக்கின்ற போது அந்த கேப்டன் என்ன சொல்கிறார் சாட்சியிலே, நான் பாவம் ஒன்றுமே செய்யவில்லை,
அவருக்கு நோய் வந்து விட்டது, அவரை வைத்திருந்தால் மற்றவர்களும் இறந்து போயிருவார்கள். ஆகவே அவர்கள் டிஸ்போஸ் பண்றதுக்காக அவரை வெளியில் தூக்கி தூக்கி போட்டோம் என்று. ஆனாலும் கூட ஜட்ஜ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அதுக்கு சொன்னார் என்ன கூட பெரிய 1500 பக்க தீர்ப்பில் அவர் சொல்கிறார், மனித உயிர்கள் வந்து நோய் வந்ததுக்காக அவரை கொல்ல முடியாது, யாருக்குமே அந்த உரிமை கிடையாது, கடவுளை தவிர யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. பைபிளும் அப்ப அந்த மெக்னா கார்ட்டா ஒப்பந்தங்கள் எல்லாம் 1212 1520 எல்லாம் வருது. ஆனாலும் கூட மிக ஆழமாக ஒரு அந்த தீர்ப்பு தான் வழங்கியது. ஆகவே அடிமைகளை அடிமை என்று கொள்ளக்கூடாது, அடிமைகளும் ஒரு மனிதர்களே, அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது, அவர்களுடைய உணர்வை மதிக்க வேண்டும், அவர்களுடைய நியாயங்களை விசாரிக்க வேண்டும், அவர்கள் பக்கம் தீர்ப்பை பார்க்க வேண்டும், 2 பக்கம் பார்த்துதான் ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் மிக விளக்க நேரம் இல்லை, மிக விளக்கமாக ஒரு அதை அந்த தீர்ப்பை பற்றிய ஒரு புத்தகம் ஒன்று வந்திருந்தது. ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருக்கேன். த ஸ்லேவரிஸ், த பிளாக் ஸ்லேவரிஸ் என்ற புக். அதில் அந்த தீர்ப்பு எப்படி இருக்கிறது, என்ன நடந்த, பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு ஒரு திரைப்படம் போல அந்த புத்தகத்திலே அவர் சொல்லுகிறார். ஆகவே அந்த தீர்ப்பு இது ஒரு மகா உன்னத தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு பிறகுதான் இங்கிலாந்திலே எபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரிஸ் ஆர்டினன்ஸ் 1808 அது கொண்டு வரப்பட்டது. இலங்கையில் 1845 ஆண்டுகளிலே 1845 ஆண்டுகளிலே அந்த சட்டம் அமுலுக்கு வந்தது. அதனால்தான் இந்தியாவிலே இருந்து இலங்கைக்கு பெருந்தோட்ட பகுதியிலே வேலை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட தமிழர்கள், நீங்கள் கேட்கலாம், தமிழர்கள் ஏன் சங்கிலி போட்டு பிணித்து கொண்டு வரவில்லை, ஆட்டு மந்தைகளைப் போல ஏன் ஏற்றுக்கொண்டு வரவில்லை என்று ஒரு சந்தேகம் வரலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சட்டம் வந்துட்டு. இப்ப மலையக தமிழர்கள் ஏங்கி வந்து 200 வருடங்கள் என்று சொல்கிறார்கள். என்னை பொறுத்தவரை அது ஒரு பிழையான தகவல், இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவல் அல்ல. ஆனால் பொதுவாக 200 வருடங்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட 1823 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தமிழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். 1808 ஆண்டு சட்டம் வந்துட்டு, ஸ்லேவரிஸ் ஆர்டினன்ஸ், அபிலிஷன் ஆஃப் தி ஸ்லேவரிஸ் ஆர்டினன்ஸ் வந்துட்டு. ஆகவே அவர்களை அந்த சட்டப்படி கட்டி பழைய நீக்ரோக்கு நான் சொன்ன கதை யங்ஷிப் வழக்கு போல கொன்ற முடியவில்லை என்பதை தெரிந்து கொள்ள. ஆகவே அந்த வழக்கு அப்படித்தான் இந்த வழக்கு உருவாகினது. அங்கிருந்த இந்த சட்டம், அதாவது இப்போ நாங்கள் இலங்கையிலே பாவித்துக் கொண்டிருக்கிற சட்டங்கள் பொதுவாக இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய புழக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து இருக்கக்கூடிய சட்டங்கள் இப்பொழுது கொஞ்சமாக நிலைமை மாற்றி நாம் இலங்கைக்கு ஏற்றபடி நம்ம அதை மாற்றிக்கொண்டு வருகிறோம். ஆனால் பேசிக்காக அடிப்படையாக அங்கே இருக்கக்கூடிய சட்டம் தான் நாங்கள் பாவிச்சு கொண்டோம். அதோட சவுத் ஆப்பிரிக்கா சட்டங்களும் பாவிக்கிறது இல்லை, அப்படி நிறைய சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் பொதுவாக இங்கிலாந்து சட்டங்களை தான் நாங்கள் அதை தான் பராமரித்து அதன் கீழே தான் அடித்தளமாகத்தான் அதை பாவித்து கொண்டு வருகிறோம். இந்த அளவிலே இந்த சட்டங்கள் எப்படி இங்கே வந்து இருக்கிறதுன்னு நான் சொன்னேன். இதே போல அந்த காலத்திலே ஒரு ஆப்பிரிக்காவிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு அவர் சொப்பாயிட்டி ஒரு புலவர்கள் இருந்தார். அவர் மிக திறமையானவர். அவர் ஒரு 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 கவிதையிலே 1820 ஒரு கவிதை எழுதுகிறார். அந்த கவிதையில் சொல்கிறார், இந்த நீக்ரோவை கொண்டு வரும்போது அவர்களை ஒரு ஆட்டு மந்தையாக விட கேவலமாக கொண்டு வருகிறார்கள். நாயை சுட்டுக் கொள்வது போல, நாயை அடித்துக் கொள்வது போல அந்த மனிதர்களை அடித்து பாதையில் அடித்துக் கொள்கிறார்கள். எங்களுக்கு எப்பொழுது இந்த இதிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது, எங்களை கொள்ளுவது கூட ஒரு கௌரவமாக கொள்ளுங்களேன், ஏன் இப்படி ஒரு ஆட்டு மந்தைகளைப் போல எங்களை கொன்று குவிக்கிறீர்கள் என்று ஒரு அங்கலாய்ப்பு செய்கிறார் ஒரு கவிதையிலே. அது 1820 ஆண்டு ஒரு புத்தகமாக வெளிவந்து உலகத்தில் மிக சிறந்த கவிதைக்கான பரிசையும் கிடைத்தது. அந்த நூலை பற்றியும் நான் இந்த முகப்புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அந்த நூல் அதுவும் அந்த இலங்கையிலே இந்த இந்தியாவிலிருந்து தொழிலாளிகளாக இங்கே வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பது மூக்கன் என்பவர் ஒரு ஆங்கிலத்திலே பை வியா ஸ்லேவரி என்ற ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். மூக்கன் என்று சொன்னவர். அவர் 1987 அப்பத்தலையில் இருந்தவர். அவர் இந்தியாவுக்கு போகின்ற போது அந்த என்ன செய்வார், அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய துரை அவர்கள் அவர் தான் பிரிக்கிறது ஆக்களை. அதாவது நீ கணவனா இங்கே இரு, மனைவி போ, பிள்ளையா நீ அண்ணன் அங்க இந்தியாவுக்கு போ என்று சொல்லி அவர் தான் அந்த சினிமா சாத்திரி ஒப்பந்தத்துக்கு கீழே அந்த பிரித்தாளும் தந்திரத்தை, அந்த உரிமையை அந்த ஒவ்வொரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய துரைமார்களாக வைத்திருந்தார்கள். ஆகவே இப்படி பிரிப்பட்டு போயிட்டோம் என்று கவிதையிலே மூக்கன் அவர்கள் அழகாக சொல்கிறார். ஆக அதெல்லாம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதனால தான் 1977 ஆண்டிலே இந்த 72ஆம் ஆண்டு அரசியல் திட்டத்திலே அடிப்படை உரிமைகள், மனித உரிமைகள் சரியாக பேணப்படவில்லை, எழுதப்படவில்லை என்ற ஒரு போதாவில் தான் 1978ஆம் ஆண்டு மிக சிறப்பாக
தனியாகவே ஒரு அத்தியாயமாகவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் என்பதை பற்றி அந்த இந்த 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்திலே கான்ஸ்டியூஷன்லே எழுதினார்கள். 1995ஆம் ஆண்டு சிறிமா மகள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அதை விட மிக சிறப்பாக எழுதினான். அந்த இதை நோட்டை படித்தேன், ஒரு புத்தகம் வரும். ஆனால் அதை 1995ஆம் ஆண்டு பார்லிமெண்டத்தில் வைத்து எரித்து யூஎம்பியாக்கள் அதை எரித்து அந்த சட்டத்தை கொண்டு வராமல் செய்துவிட்டார்கள். ஆனால் அதை கொண்டு வந்திருந்தால் 1978ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை விட மிக சிறப்பான விரிவாக 1995ஆம் ஆண்டில் அந்த புத்தகம் இருக்கிறது. டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் 1995 அதில் மிக அழகாக, அதாவது 77ஆம் ஆண்டிலிருந்து 95ஆம் ஆண்டுக்கு இடையிலே இலங்கையில் நடைபெற்ற சம்பவங்களை வைத்து மனதில் வைத்து அதை மிக விரிவாகவும் தெளிவாகவும் எழுதியிருந்தார். அது துதிஷ்டமாக அது இதுக்கு அதாவது அது ஒரு நடைமுறைக்கு வர முடியாமல் போய்விட்டது. சரி, இதே போல இந்த உங்களுக்கு தெரியும் இந்த ரீட்டா கேஸ் என்று சொன்னாங்க, க்ரோ ஐலண்ட் ரீட்டா கேஸ். ஒரு 10 வருடங்களுக்கு முன் க்ரோ ஐலண்டிலே கொழும்பு 15 பூங்காவில் ஒரு ஒரு இன்ஸ்பெக்டரின் மனைவியை வன்புணர்ந்து அவளை கொலை செய்த ஒரு வழக்கு இருந்தது. நானும் அந்த வழக்கிலே வெளியிலே பார்த்து கொண்டு நான் ஆஜராகவில்லை. அங்கே மிகப்பெரிய கூட்டம், ஒரு 15 வருடங்களுக்கும் அந்த கொழும்பு நீதிமன்றத்தின் முன்னிலே மிகப்பெரிய கூட்டம் இருந்தது. பொதுமக்களாகவே யாரும் ஆர்கனைஸ் பண்ணாமல் பொதுமக்களாகவே முன்வந்து அவர்களுக்கு எதிராக யாரும் எந்த சட்டத்தரணியவர்களும் வாதிடக்கூடாது என்று கோஷம் எழுப்பினார்கள். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அது இந்த அடிப்படை தான். அடிப்படை கோளாறு என்று சொல்வதை விட மக்கள் நினைத்தது எல்லாத்தையும் செய்ய முடியாது. சட்டம் ஒன்று இருக்கிறது, சட்டத்துக்கு கீழ் தான் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. அதே போல இயற்கை நீதி ஒன்று இருக்கிறது, அந்த இயற்கை நீதியை மதிக்க வேண்டும். அதே போல நீதிமன்றத்திலே நீதிபதியானவர், இப்போ நீதிபதி ஒருவரிடம் இதை பற்றி நேற்று நான் கதைத்தேன், என்னுடைய நண்பர் ஒருவரிடம். அவரும் இந்த கருத்தை சொன்னார். அதாவது அவர் சொன்னார், நான் ஒரு வித்யா வழக்கை கைக்கும்போது சொன்னார், நான் ஒருத்தன் அந்த இடத்தில் இருந்திருந்தால் நான் நிச்சயமாக கொலை செய்திருப்பேன். அந்த குற்றம் செய்தவரை கண்டிருந்தால் நான் கட்டாயம் அந்த இடத்திலே நான் கொலை செய்திருப்பேன் என்று நீதிபதி சொன்னார். கொலை செய்திருப்பேன் என்றால் அது சடன் ப்ரொவோகேஷன் என்று சொல்வார்கள். திடீர் கோபத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு பாதுகாப்புக்காக ஒரு ஆளை, தற்பாதுகாப்பு ஒரு ஆளை அடிக்கலாம், அவர் காயப்படுத்தலாம், அது ஒரு குற்றமாகாது. அது நிரூபிக்கப்படலாம், அது குற்றமாகாது. ஒரு முறை ஒரு எனது முதலாவது சிறுகை தொகுப்பு எழுதியிருந்த ஒரு தொகுப்பு உண்டு, சாகித்ய பரிசு தொகுப்பு 2வது தொகுப்பு. அதிலே 2வது தீர்ப்பு என்ற ஒரு கதை எழுதியிருந்தேன். அந்த கதையிலே உண்மையில் நடந்த கதை. அந்த கதையில் ஒரு பெண், ஒரு தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பெண் என்னிடம் வந்தார். சார், இந்த கேஸை உங்களுக்கு செய்ய முடியுமா என்று கேட்டார். அந்த அந்த புத்தகத்தை, அந்த வழக்கு ஃபைலை வாங்கி பார்த்தேன். அது பெரிய வழக்கு ஃபைல், கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கம் இருக்கும். மிக சிங்களத்திலும் இருக்குது, ஆங்கிலத்திலும் எல்லாம் இருந்தது. அதை படித்து பார்த்த பிறகு என்ன செய்யணும், அதில் என்னென்ன அந்த கேஸில் இவருடைய அந்த பெண் இருக்காத்தானே, அவருடைய அந்த பெண்ணுடைய அண்ணன் ஒரு கொலை செய்து விட்டார். யாரை? அந்த பெண்ணின் கணவரை சொந்த அண்ணனை கொலை செய்து விட்டார். இங்கே இது ஒரு கண்டியிலே அந்த வழக்கு போலீசால் பதியப்பட்டு கண்டி உயர் நீதிமன்றத்திலே வழக்கு நடந்தது. உயர் நீதிமன்றத்தில் சொல்லி போட்டார்கள், இவர் செய்த கொலை, ஆகவே கொலை குற்றத்துக்காக மரண தண்டனை விதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். அதை எப்பீல் கோர்ட்டுக்கு, கொழும்பிலே அப்பீல் கோர்ட்டுக்கு மாற்றினார்கள். அங்கேயும் எப்பீலும் சொல்லி போட்டார்கள், எஜென்ட் பண்ணிட்டார்கள், அந்த வழக்கு கொலைத்தான் செய்திருக்கிறார், ஆகவே அவருக்கு கொலை குற்றம் கொடுத்த தண்டனை சரி என்று சொல்லிவிட்டார். ஆகவே கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அதி உயர் நீதிமன்றத்துக்கு வருவதற்காக என்னிடம் வந்திருந்த வழக்கு செய்ய முடியுமா என்று கேட்டு, நான் சரி கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் அம்மா, கொஞ்சம் படித்து பார்த்துட்டு, ஒரு வழக்கு எப்பீல் கோர்ட்டுக்கு வந்தால் ஒரு 40 நாட்களுக்குள்ள அதி உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அப்போ அந்த நாட்களில் செய்ய முடியுமா என்று பார்த்தோம். அதை படித்து கொண்டிருக்கும் போது அதில் ஒரு கால இடைவெளி, நான் சொல்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கால இடைவெளி, அதாவது டைம் இருக்கிறது. சடன் ப்ரொவோகேஷன் நான் சொன்னேன், அதாவது உடனடி கோபம், திடீர் கோபம் வந்தால் எவ்வளோ காலத்துக்கு இருக்கும். ஏற்கனவே சட்டங்களிலே 12 நிமிடங்கள் ஒரு திடீர் கோபம், சடன் ப்ரொவோகேஷன் வந்தால் 12 நிமிடங்கள் நீடிக்கும். சடன் ப்ரொவோகேஷன் தான் என்னென்றால் திடீர் கோபம். இப்பொழுது திடீரென்று ஒரு ஆள் என்னை அடித்து விட்டார் அல்லது பேசிவிட்டார், ஏதோ ஒரு விதி, நான் கோபப்பட்டு அவரை அடித்து விட்டேன், அல்லது ஒரு கையில் இருந்த கத்தி எடுத்து அவர் மேலே அடித்து விட்டேன், அல்லது ஒரு இரும்பு கம்பியால் தலையில் அடித்து அவரை இறந்து போய்விட்டார்.
அது சடன் ப்ரோவோகேஷன். அவரை முன்ன பின்ன எனக்கு தெரியாது, என்ன செய்தார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் அடித்து விட்டேன், கொலை செய்து விட்டேன். ஆகவே அது கொலையா? அந்த கொலைக்கு குற்றம், அந்த கொலைக்கு ஒரு தண்டனை கொடுக்க முடியுமா, வழங்க முடியுமா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்ப அதுல நாங்கள் முக்கியமாக ஒரு ஆர்குமெண்ட், ஒரு முக்கியமான ஒரு வாதாடும் ஒரு விஷயமாக நாங்கள் வைத்துக் கொள்வது சடன் ப்ரோவோகேஷன், திடீர் கோபவேஷம். உண்மையா அது வந்திருக்கா, திடீர் கோபவேஷம் இருந்ததா, அதுக்கு என்ன தன்மைகள் என்ன அப்படிங்கிறதா நிறைய இருக்குது. திடீர் கோபவேஷம் என்ன? அப்ப நான் பார்த்து கொண்டது இந்த வழக்கில் சில நேரம் போலீஸ்காரன் என்ன சொல்றாங்க, ரிப்போர்ட் எழுதியிருக்கிறார். இவர்கிட்ட சொன்ன பிறகு, அவரை கண்ட பிறகு அரை மணி நேரத்துக்கு பிறகு இவர் ஓடி போய் அடுப்பில் போய் அந்த பெரிய ஒரு கோப்பி, பெரிய கத்தியை எடுத்து கொண்டு போய் வெட்டியிருக்கிறார். அரை மணி நேரம் அது நடந்திருக்கு. சொன்ன பிறகு அரை மணி நேரத்துக்கு பிறகு உள்ள இடத்துல மரண விசாரணை அதிகாரி சொல்லியிருக்கிறார் 13 நிமிடங்கள் இது நடந்திருக்கிறது. இப்படி இருக்கின்ற போது பிறகு வைத்திய பரிசோதனையிலே இது 20 நிமிடம் 15-20 நிமிடங்களுக்கு இடையில் தான் நடந்திருக்க வேண்டும் என்று ரிப்போர்ட் இருக்கிறது. ஆக சடன் ப்ரோவோகேஷன் என்பது வந்து மிக முக்கியமானது. எந்த டைமில், எந்த நேரத்தில் அது நடந்தது என்பது மிக முக்கியமாக இருந்தது. திடீரென்று அப்படி இந்த பிரச்சனை இருக்கும்போது சரி அந்த புள்ள என்ன சொன்னது வந்து ஒரு அவன் சொல்லி சார், இப்போ நான் சொன்ன 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுமா அந்த கேஸ், வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்க வேண்டிய ஒரு கேஸ், உங்களுக்கு 1 லட்சம் இருந்தால் ஒரு நீங்கள் உதவி செய்யுங்க, ஏண்டா ஃபைல் பண்ணுறதுக்குலாம் நிறைய அந்த செலவாகும், எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, ஃபைல் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்ட்டு. அவர் சொன்ன சார் பரவாயில்ல சார், நான் இப்போ கேள்விப்பட்ட இடத்துல எங்களோட கணவர் வந்து செஞ்சது மிக பிழையான ஒரு விஷயம், ஆகவே நீங்கள் அப்பீல் பண்ண வேண்டாம் சார், அவர் ஜெயிலே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, இப்போ நான் கடன் அது வாங்கி கடத்தில் அவரை வெளியே எடுக்க முடியாமல் போன கரைச்சேன், ஆகவே அவர் செய்த குற்றத்துக்கு அவர் அங்கேயே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நாங்கள் சரி பரவாயில்லன்னு சொல்லி போட்டு ஒரு நாள் லைப்ரரியில இருந்து ஐலண்ட் பேப்பர்லேயே பார்த்தோம். ஐலண்ட் பேப்பரில் ஒரு நியூஸ், லீகல் ஃபோர்ம்னு சொல்லி ஒரு பகுதி புதன்கிழமை வரும். அந்த பகுதியில் பார்க்க போனவர் ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்குது. என்னன்னு கேட்டால் சடன் ப்ரோவோகேஷன் வந்து 15 நிமிடங்கள் இருக்கலாம் அப்படின்ற லேட்டஸ்ட் தீர்ப்பு உண்டு. த சிங் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா சொல்லி ஒரு கேஸ் வருது. அதை படித்து பார்த்தா அதில் இருக்குது. அப்போ அதில் இமெயில் நம்பர்லாம் வாங்கி அதை பேப்பர் கட்டிங்லாம் எடுத்து போட்டு நாங்கள் அப்பீல் ஒன்று செய்தோம். கோர்ட் ஆஃப் அப்பீல் இருந்து அதுக்கு எதிராக அந்த நீதிமன்றத்தின் ஆர்டருக்கு எதிராக நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். சுப்ரீம் கோர்ட்டில் அதுதான் முக்கியமான பாயிண்டாக நாங்கள் வைத்தோம். அதாவது டைம் பாக்கி, இந்த சடன் ப்ரோவோகேஷன் 15 நிமிடங்கள் நடந்திருக்கிறது. ஓகே, 15 நிமிடங்கள்லேருந்து 20 நிமிடங்களுக்கு நடந்ததால் இது வந்து ஒரு கொலை அல்ல, இது மன்னிக்கப்பட வேண்டிய ஒரு கொலை. அதாவது திஸ் நாட் அ கல்பபிள் ஹோமிசைட், அதாவது ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு கொலை அல்ல, இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் என்று நாங்கள் நிரூபித்த பிறகு நம்மால் நம்புங்கள். அந்த பெண் ஏற்கனவே அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டு 7 வருடங்கள் சிறையில் இருக்கின்றார். மேலதிகமாக ஒரு 8 வருடங்கள் அதாவது 15 வருடங்கள் சிறை இருக்க வேண்டும் என்று தீர்ப்பு கிடைக்கிறது. 15 வருடங்கள் தான், அவருக்கு மரண தண்டனை கிடையாது. ஆகவே இப்போ இந்த வழக்கில் வந்து சாட்சிகள் இருக்குது, இவர் தான் கொண்டாங்க, கத்தி எடுத்துட்டு ஓடுனது எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் எதிராளி பக்கம் வாதாடினால், நாங்கள் வாதாடி வென்றனால் அவர் மரண தண்டனை தப்பித்தது மட்டுமல்ல, 15 வருடங்களுக்கு பின்னர் அவர் விடுதலையாகி வரப்போகிறார். அதற்கு பிறகு நீங்கள் என்னென்னு கேட்கணும். அதுக்கு பிறகு அவருக்கு ஃபோன் பண்ணிட்டாச்சு அந்த லேடிக்கு. அவர் சொன்ன சார் வேணாம் சார், நான் சொல்லி போட்டிருந்தானே கேஸெல்லாம் வேணான்னு சொல்லி விடுங்க சார். நான் சொன்னேன் இல்லைம்மா கொஞ்சம் பொறுங்க, ஃபோனை வைக்க வேணாம், உங்களோட ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு 7 வருஷத்துல வெளியில் வந்துடுவார், விடுதலை ஆகிட்டு அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றா, ஒன்றும் இல்லை, சத்தம் ஒன்றும் இல்லை, ஒரு அவர் வார்த்தைகள் இல்லை, இருக்கிறா பேசாமல். அப்புறம் என்ன மௌனமாயிட்டேன், கதைங்க அப்படின்ட்டு. அப்போ சொன்னா இல்லை சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு செஞ்சது, ஆனாலும் எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை சார், அவர் செஞ்ச தவறு எனக்கு நல்லா தெரியும், அவர் வேண்டுமென்றே செஞ்ச தவறு சார் அது, அதனால இந்த தண்டனை வந்து அவருக்கு கொடுத்தது சரிதான், அவர் விடுதலையாகி வரட்டும், இருந்தாலும் நான் அவரோட வாழப்போவதில்லை, தொடர்ந்து நான் வாழப்போவதில்லை என்று அவர் சொன்னார். அந்த கதையை தான் 2வது தீர்ப்பு, அதாவது அரசாங்கத்தால் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்து அவளுடைய தீர்ப்பு 2வது தீர்ப்பு, அவரோட வாழப்போவதில்லை என்று. அப்படி நான் என்ன இதை சொல்கிறேன் என்றால், ஒரு ப்ராக்டிக்கலாக, இதாவது சட்ட புத்தகங்களிலே இது சில எழுத்துக்கள் இருக்கலாம், சில விவரணங்கள் இருக்கலாம், ஆனால் எங்களைப் போல இந்த வழக்கு பேசுகின்ற சட்டத்தரணிகளுக்கு தான் இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், நடைமுறை பிரச்சனைகள் என்ன, நடைமுறை பிரச்சனைகளை எப்படி தீர்க்க முடியும் என்பதெல்லாம் சட்ட பேராசிரியர்களை விட, சட்டத்திலே விரிவுரையாளர்கள் இருக்கிறவர்களை விட, சட்டத்தை எடுத்து சட்டத்தை விளங்கப்படுத்தி சட்டத்துக்காக வாதாடுகின்ற எங்களை போன்ற சட்டத்தரணிகளுக்கு மாத்திரம்தான் நான் நினைக்கின்றேன் சில விடயங்களை மிக தெளிவாக ப்ராக்டிக்கலாக
சில விடயங்கள் தெரியும் என்று எனக்கு இந்த விஷயம் கூட நான் இப்போ கதைத்த இந்த கடுங்குற்றங்களுக்கு ஒரு சட்டத்தரணி தேவையா, சட்டத்தரணியை ஆஜராக முடியுமா என்கிற வாதங்கள் கூட நடைமுறையிலே நாங்கள் அந்த வழக்கு சென்று பார்த்ததனால் எங்களுக்கு தான் அது தெரியும். இதே ஒரு நான் ஒரு மிக சுருக்கமாக அதை பற்றி வாசித்து விடுகிறேன். இது ஒரு ப்ராக்டிக்கலாக உள்ள நேரம் கதைத்தேன், டைம் போகிறது. ஒரு 5 நிமிஷம் கதைத்து போகிறேன். நான் எழுதி வைத்திருக்கிறேன், பாருங்கள். இதில் சும்மா எழுதியிருக்கிறேன். குற்றம் பார்த்துக்கொள்ளுங்கள். குற்றம், கிரைம் என்றால் தண்டனை, பனிஷ்மெண்ட். குற்றம் செய்தால் அதன் முடிவு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாகத்தான் இருக்கும். ஆனால் எல்லா குற்றங்களுக்கும் யாரையும் தண்டிக்கக்கூடாது, குற்றமற்றவரை தண்டிக்கக்கூடாது. 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தப்பிக்கக்கூடாது என்ற ஒரு பிரின்சிபலை இயற்கை நீதி இருக்கிறது. அதனை ஒற்றி தான் வழக்காடு நடக்கப்படும், வழக்கு நடக்கும், வழக்கு தீர்ப்பும் வழங்கப்படும். ஆனால் குற்றவாளி ஒருத்தருக்கு இருந்தது என்றால் அதை அவங்க சொல்றது கில்ட்டி மைண்ட் மென்சிரான்னு சொல்றது. அதாவது குற்றவாளிக்கு குற்றமனம் இருந்ததா என்று பார்க்கப்படும். தண்டனை வழங்கும் முடிவுக்கு நீதிமன்றம் வர வேண்டும் எனில் கடுமையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரம் சமர்ப்பிக்கக்கூடிய சான்றுகளை அல்லது ஆழமாக பரிசீலனை செய்ய வேண்டும், ஸ்டிக் ப்ரூஃப் செய்யணும். அது மட்டுமன்று, இத்தகைய குற்றம் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட வேண்டும். ரீசனபிள் டவுட், சந்தேகத்துக்கு இடாம இதுக்கு தீர்க்கணும். கொலை செஞ்சு போட்டு நாளைக்கு தெரிய வரக்கூடாது அவன் குற்றமே செய்யலன்னு சொல்லி வரக்கூடாது. அப்போ ஆக்கள் பொதுமக்களோ அல்லது நீதியோ அந்த தீர்ப்பை பார்த்து சிரிக்கக்கூடும். ஆகவே அப்படி வரக்கூடாது. இலங்கை அரசியல் திட்டப்படி 1978ஆம் ஆண்டு அரசியல் கான்ஸ்டியூஷன் படி பிரிவு 12(1) படி எல்லாருக்கும் சமமான அந்தஸ்து கொடுக்கணும். அதாவது குற்றவாளியாக இருக்க யாருக்கும் அந்த அந்த பொருள் கூட அப்படித்தான். தமிழர் சிங்களவர் எல்லாத்துக்கும் சமமான அந்தஸ்து மட்டும் இல்லை, இப்படி குற்றவாளியாக இருந்தால் யாருக்குமே சமமான ஒரு நீதி இடத்துல சமமான ஒரு அந்தஸ்தை வழங்க வேண்டும். அதே போது பிரிவு 13(3) படி ஒவ்வொரு நபருக்கும் சார்பான நியாயங்களை நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறதுக்கு அவர் ஒவ்வொரு சட்டத்தரணிகளை அல்லது உதவியை நாடிக்கொள்ளலாம். சரியா? மற்றது வந்து நேச்சுரல் லோ கீழே, ஜஸ்டிஸு கீழே குற்றமற்றவர் தண்டிக்கப்படக்கூடாது என்ற நியாயத்தை இப்பொழுதும் கைக்கொள்ளப்பட வேண்டும். அவருக்கான சட்ட நிவாரணம் வழங்குதல் நீதி தெய்வதே என விளம்புகிறது. சட்டத்தின் மேல் உள்ள பயம் என்றாலும் மக்களின் பெரும்பாலானோர் அறத்திற்கும் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட வேண்டும். 1988ஆம் ஆண்டின் அதி உச்ச நீதிமன்ற சட்ட முறைமையின் 5 படி சட்டத்தரணியானவர் தான் பெற்றுக்கொண்ட சேவை பணம் தொடர்பிலும் சேவைகள் தொடர்பிலும் பாதிக்கப்பட்டவருக்கு நியாயமான வழியிலே உதவுதல் வேண்டும். அப்படி உதவாமல் விட்டால் அவர் ஒரு குற்றவாளியாக கருதப்படுவார். ஆகவே எதிராளி பக்கம் இருந்தாலும் கூட அவர் எதிராளிக்காக வாதிட வேண்டும். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், எதிராளிக்காக வாதிட்டேன் என்று சொல்லி சாட்சிகளை மாற்றவோ அல்ல அவருக்கு வேறொரு வழியில் ஒரு கூடாத வழியில் வழிகாட்டவோ சாட்சி சொல்ல வைக்கவோ அல்லது வேறு ஆவணங்களை புனையவோ கூடாது. அப்படி செய்தால் அதை சுப்ரீம் கோர்ட் தெரிந்து கொண்டால் அந்த சம்பந்தப்பட்ட சட்டத்தரணிக்கு இனிமேல் சட்டத்தொழிலே செய்ய முடியாத அளவுக்கு தண்டனை வழங்கப்பட்டு விடும். கவனமாக இருக்க வேண்டும். ஒருவர் என்னிடம், மிஸ்டர் சிவலிங்கம் ஒரு எழுத்தாளர், அவர் அதாவது ஒரு பொருளை தேடுகின்ற போது அல்லது அந்த பொருளை ஆராய்ச்சி செய்த போது உடனடியாக அந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வரும், நிறைய வந்து கொண்டிருக்குன்னு சொல்வார்கள். அப்படி இந்த விஷயத்தை சரி இதை கதைப்போம் என்று சொல்லும்போது ஒருத்தர் கேட்டார், சார் ஒரு டவுட். என்ன டவுட்? அவர் ஃபோனில் கதைத்தார் மிஸ்டர் சிவலிங்கம். ஒரு குற்றவாளி, அதாவது ஒரு கொலை செய்தவர் ஒருத்தர் கொலை செய்து போட்டு ஒரு லோரியிட முடியாது. லோரி சொல்ற, சார் இப்படி ஒரு கொலை செஞ்சு லோரி சொல்றாரு, அடே உனக்கு ஒரு சாட்சியும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ ஓடிப்போ, நீ போய் சரணடையாது, அப்புறம் உனக்கு வெளியில வரையலாம், நீ ஓடிப்போ என்று சொல்வது நியாயமா அப்படின்னு கேட்டார். ஒரு சாட்சி ஒன்றும் இல்லை, அவர் வாதிட்டார். இல்லை இல்லை, ஒரு சாட்சி இல்லாட்டி ஏன் போய் சும்மா போய் சரணடையணும் என்று என்கிட்ட கேட்டார். ஒரு 3 நாளைக்கு பிறகு ஃபோன் சிவலிங்கம் எங்களை இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், அப்படி முடியாது. எதிராளி வழக்கறிஞராக இருந்தாலும் கூட அவர் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. பார்ட் அண்ட் பார்சல், he must cooperate with the law. அவர் அதுக்கு கட்டாயம் உடன்பட வேண்டும். அந்த அந்த நடவடிக்கை அதாவது நீதிமன்ற முறை நடவடிக்கை அவர் உதவி செய்ய வேண்டும். அவை அப்படி செய்யக்கூடாது, அவர் போய் போலீஸ்லேயே அவரை சரணடை செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான முறை என்று அவருக்கு விளங்கப்படுத்தி மிகவும் கஷ்டப்பட்டு விளங்கப்படுத்த வேண்டியப்பட்டு அவர் குடியாக நிற்கிறார். சாட்சி இல்லாட்டி ஏன் போய் அவரை சரணடை செய்ய வேண்டும்? ஏனென்றால் அதுதான் இந்த
விலகிக் கொள்ள வேண்டும். பொதுமக்கள் இந்த சட்ட முறைமை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நன்றாக விலகிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அதே போல இந்த சான்று சட்டத்திலும் ஒருத்தரை ஒரு எதிராளிக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும், அவரின் வாதங்களை கேட்பதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல மொழி தெரியாட்டு, நான் தமிழராக இருக்கிறேன், ஒரு கொலை செய்து விட்டேன் என்று சொன்னால் எனக்கு தமிழ் தெரிய வேண்டும், ஒரு தமிழ் டிரான்ஸ்லேட்டர் போவார். ஒரு மொழிபெயர்ப்பாளர் கேட்டால் நீதிமன்றம் அவருக்கு அந்த அந்த மொழிபெயர்ப்பாளரை நியமிக்கும். அப்படி நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு வழக்காக இருந்தாலும், எந்த ஒரு கொடிய குற்றங்களை செய்தாலும் அவருக்கு தன் சார்பிலே நியாயங்களை சொல்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதை நீதிமன்றமும் வரவேற்கும். அதே போல அந்த நீதியை சொல்லுவதற்கு ஒரு சட்டத்திறனியை நியமித்துக் கொள்ளலாம். சட்டத்திறனி நீதி வழுகாது நீதிமன்றத்துக்கு அதன் சார்பில் உதவி செய்ய வேண்டும். 2 பக்க நியாயங்களை கேட்டு நீதிபதி அவர்கள் சரியான ஒரு தீர்ப்பை வழங்குவார். எங்களுக்கு அது கொலை குற்றம்தான், கொலைக்கு மரணத்தண்டனை தான் கொடுத்தார் என்று சொன்னாலும் கூட அது அந்த சந்தர்ப்பம் எவ்வாறு ஏற்பட்டது என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், சட்டம் விளங்கிக் கொள்ள வேண்டும், பார்வையாளர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஒரு அடிப்படை உரிமை அல்லது ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ், ஒரு இயற்கை நீதியை காப்பாற்றுவதற்காக இவ்வாறு நடைமுறை இலங்கையில் மட்டுமல்ல எல்லா ஜனநாயக நாடு கவனிக்க வேண்டும். எல்லா ஜனநாயக நாடுகளிலும், ஜனநாயக மரபை பின்பற்றுகின்ற எல்லா நாடுகளிலும் இது காணப்படுகிறது என்று கூறி இத்தனை நேரமும் எனது இந்த சின்ன சொற்பொழிவை கேட்டதுக்கு நன்றி தெரிவித்து, வழமையாக எப்பொழுதுமே தமிழ்ச்சங்கத்திலே நான் உரையாடும் போது 2-3 நாட்கள் தான் எனக்கு காலக்கெடு இருக்கும். அதில் தான் நான் வந்து இங்கே உரையாடுவது. ஆனால் மிக சந்தோஷமாக வந்து செய்துவேன். ஏன்னால் தெரிந்த விஷயங்களை பல பேருக்கு நாங்கள் விளக்கப்படுத்தும் போது அல்லது சொல்லிக் கொடுக்கும்போது நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். கல்வி கற்றோருக்குள்ள பண்பு அதுதான். கல்வி கற்றால் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை நான் மிக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிரேஷ்ட சட்டத்தரணி சேனாதிராஜ் அவர்கள் மிகவும் அழகாக, அவர் சற்று தாமதமாக வந்தாலும் மிகவும் சிறப்பான முறையிலே அந்த விடயங்களை, தன்னுடைய ஒரு சில வழக்குகள் அதிலே ஏற்பட்ட விடயங்களை ஆதாரமாக காட்டி மிகவும் சிறப்பான முறையில் தன்னுடைய இந்த உரையை எங்களுக்கு செய்திருக்கிறார். நான் அதற்கு முதல் கதைத்த ஒரு விடயத்தோடு நான் கலந்துரையாடலுக்கு வரலாம் நினைக்கிறேன். ஒரு சேனாதிராஜ் அவர்களுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்கள் கூறின விடயத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் அவருடைய பக்க நியாயத்தை சொல்றதுக்கான அந்த உரிமை என்பது வந்து அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதை வந்து அண்மையில வந்து உங்களுக்கு தேசபந்து தென்னக்கோனுடைய வழக்குல ஜஸ்டிஸ் லஃபார் ரெக்ஸ் வெர்சஸ் கேம்பிரிட்ஜ் என்ற வழக்குல ஜஸ்டிஸ் ஃபோர்ஸ்டியூ என்ற ஒருவர் சொன்ன லேண்ட் சொன்ன விடயத்தை சொல்றார். உலகத்தின் என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அவருன்னு சொன்ன மாதிரி ஆங்கில சட்ட முறைமையில இந்த பைபிளின் படி ஆதாம பனிஷ் பண்ண முதல், அடம் பிஃபோர் ஹி பனிஷ்ட், இந்த ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே இந்த ஒரு பக்க நியாயத்தை கொடுக்கணும் என்ற விடயம் கார்டன் ஆஃப் எடன்ல தான் தொடங்கினது என்று சொல்றார். அது வந்து ரெக்ஸ் வெர்சஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் சொன்ன தீர்ப்பை தேசபந்து தென்னக்கோண்ட வழக்குலையும் சொல்லி அவர் ஒரு விடயத்தை, நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்துக்கு அவர் சொல்ல வர்றார். அதில் அவர் சொல்றாருன்னு சொன்னா, அந்த கடவுள் லேர்னட் மேன் என்று அந்த கடவுள் கூடி ஆதாமிட்ட கேட்கிறார், ஏன் நீ அதை எடுத்து உண்டாய், அந்த ஆப்பிளை நான் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த ஆப்பிளை ஏன் நீ எடுத்து உண்டாய்? அவர் அங்க கேட்கிறார் தீர்ப்பு வழங்க முதல், நீ ஏதேனை விட்டு வெளியேறு என்று சொல்வதற்கு முதல். அப்ப அதை அவர் அந்த விடயத்தை மட்டும் உங்களுக்கு வாசிக்கலாம் நினைக்கிறேன். இது ஜஸ்டிஸ் லஃபார் தேசபந்து தென்னக்கோண்ட வழக்குல கோட் பண்ணிக்கிறார். அப்ப அதை நான் உங்களுக்கு அது இங்கிலீஷ்ல தான் இருக்குது. அவர் சொல்றார், as pointed out in Rex versus University of Cambridge, the first hearing in human history was given in the Garden of Eden. In his words, I remember to have heard it observed by very learned man. He mentioned very learned man means the God. Man, upon such an occasion, that even God himself
didn't pass sentence upon Adam before he was called upon to make his defense. Adam says, God, where art thou? Hast thou not eaten of the tree whereof I commanded thee that thou shouldn't eat? And the same question was put to Eve also. So before ஒரு பனிஷ் பண்ண முதல், அதாவது ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்க முதல் அவன் பக்க நியாயத்தை கேட்கணும்ன்றது இப்ப உருவாகின பிரின்சிபல் இல்லை. இது இன்றைக்கு அடிப்படை உரிமையா இருக்கு. மனித உரிமை சாசனங்கள்ல ஜூடிஹெச்ஆர், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், ஐசிசிபிஆர், இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பாலிட்டி, சர்வதேச சமவாயங்கள் எல்லாத்திலையும் இந்த ஒரு பக்க தன்னுடைய பக்க நியாயத்தை முன்வைக்கிறதுக்கும் நியாயமான ஒரு விசாரணையை மேற்கொள்றதுக்கும் எல்லாம் உரிமை இருக்கின்றது. ஆகவே சார் சொன்னது போல அவர் குறிப்பிட்ட ஒவ்வொரு விடயங்கள்லையும் அங்க முக்கியமாக இருந்தது அந்த இயற்கை நீதி கோட்பாடு. அதான் நான் சொன்னேன், அந்த இரண்டாவது இயற்கை நீதி கோட்பாடு மிக முக்கியமான அம்சம். இருபக்க விவாதங்களையும் கேட்க வேண்டும். ஆகவே சார் அதை மிக அழகாக உங்களுக்கு சொல்லியிருந்தார். அதோட சில இன்ட்ரெஸ்டிங்கான விடயங்களை, கேஸ் ஃபேக்ட்ஸையும் உங்களுக்கு அதில் சொல்லியிருந்தார். அது மிகவும் நன்றாக இருந்தது. ஏதாவது விடயங்கள் இருந்தால் மிகவும் சுருக்கமாக ஒரு இல்லை, ஏற்கனவே நாங்கள் நேரத்தை தாண்டி விட்டோம். ஏதாவது சொல்ல விரும்பினால் மிகவும் சுருக்கமாக உங்களுடைய ஏதாவது வினாக்களையோ அல்லது சில கலந்துரையாடல்களை மேற்கொள்ளலாம் என்று அழைக்கிறேன். பக்கத்து நியாயத்தை சொல்றதுக்கும் ஆஜராக வேண்டும். ஆனால் தேசம் ஒழிச்சிருந்தார், அது நிற்க முடியவில்லை. ஆனால் நீதிமன்றத்தில் வரப்போற அன்றைக்கு கொழும்பிலிருந்து மக்களுடைய பக்கத்தில் சொல்றாரு, மக்களுடைய கருத்து இருந்தால் கொழும்பிலிருந்து 70க்கும் மேற்பட்ட சட்டத்திலையும் அன்றைக்கு ஆஜரானதாக சொல்றாரு. இதற்கு மக்களுடைய அதே போல ஒன்று ஒரு கேஸ். இன்னொன்று ஒரு போதை வசதி வியாபாரி, அவர் கஷ்டப்பட்டு துபாயிலிருந்து இங்கே கொண்டாந்து நாடு கடத்தி கொண்டு நீதிமன்றத்தில் செய்து நீதிமன்றம் அவர் பிணையில விட அன்றைக்கு அவருக்காக ஏராளமான சட்டத்திட்டங்கள் ஆஜராகியிருந்தார். அது பெரிய கொண்டாட்டமாக இந்த போனதாக அந்த பத்திரிகைகள்ல வந்தது. இது இந்த மக்களுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டாக்குது. இது போன்ற விடயங்கள் தான் என்று சொல்றது. இது வருவாங்க என்னன்னா புதுமை இப்ப இதுதான். இப்ப இது ப்ராக்டிக்கலா பாருங்க. நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு போட்டு வைக்கிற 3 மாசத்துல எல்லாம் வந்து தேனும் பாலும் ஓடுன்னு வச்சுட்டோம். ஆனா ஓடுதா? விலையெல்லாம் குறைவுன்னு சொல்லி போட்டோம். குறையுதா? அப்ப பப்ளிக்காவே மீட்டிங்ல அப்படி போய் இப்படி எல்லாம் பேசினாங்க. ஆனா அது மாதிரி ஒண்ணுமே நடக்கல. நடக்கும்னு நம்புறோம், ஆனா இன்னும் சரியா நடக்கல. நேற்றும் பெட்ரோல் விலை கூடியது. அப்ப இதை பத்தி நாங்க இங்க கொண்டு போய் வழக்கு வைக்கிறது. அப்ப மக்கள் என்ன இருப்பாங்க? அப்ப மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கு. கைரேகை 200 கோடி பேர் உலகத்துல இருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் கைரேகை ஒரே மாதிரி இல்லை, வித்தியாசமா தான் இருக்கும். ஒவ்வொரு திங்கும் வித்தியாசமா தான் இருக்கும், ஒரே மாதிரி நிச்சயமா இருக்காது. அப்படி பார்த்த நேரம் இந்த நீங்க சொன்ன அந்த தேசபந்திர கேஸ்ல 70 பேர்ல எவ்வளவு பேரும் ஆஜராகலாம். இப்ப எதிராளி சார்புல ஆஜராகலாம் ஒரு விதி இருக்கிறாங்க, இல்லாம ஆஜராகலாம். அவங்களுக்கு காசு கிடைக்க வைக்கிறதுக்காண்டியும் ஆஜராகலாம். சீனியர் லோயர் வந்து 15-20 ஜூனியர் வச்சிருந்து அப்படி போய் எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க. சில பேர் பிளாக் பார்க்கறதுக்கு போறாங்க, சில பேர் என்ன பொண்ணோட வாங்கி சாப்பிட்டாங்க போறாங்க. அப்படி நிறைய பேர் போகணும், அது வேறு விஷயம். அதுக்காக எல்லாரும் செய்யாது. ஆனா நீதிமன்றத்தால கட்டணும். இப்ப ஒரு கவர்மெண்ட் கேட்கல கட்டுப்படுத்த முடியாது. நீதிமன்றத்தால் நீதி வழங்கத்தான் முடியும் போது கட்டுப்படுத்த. இப்ப ஜட்ஜ் என்ன செய்யறாங்கன்னா அவனை குடியின்னு சொல்லி ஓட கொடுக்குறாரு. ஓர்டர் தான் கொடுக்கலாம் ஜட்ஜி போய். அவர் போய் ஜாப் ஜஸ்டிஸ் படம் மாதிரி நைட்டுக்கு போய் அவர் போய் ஆர்டர் கொடுத்து கொண்டு வரையலாம், அதை கட்டி பிடிச்சி எடுத்து வரையலாம். அப்ப அது செய்யப்படுது யாரு? போலீஸ் தான் செய்யணும். போலீஸ் எப்படி ஜட்ஜி என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு தான் கொடுக்க முடியும். அவனுக்கு ஜட்ஜ் பேசுவாரு, ஏன் நீ செய்யல. நீங்க கேட்ட அந்த தேசபந்து தென்னக்கோட்டை வழக்குல ஜஸ்டிஸ் மஃபார் அவருக்கு அவர் ஒரு அதியுச்ச போஸ்டில் இருந்து கொண்டு மறைச்சது ஒழிச்சிருந்தது எல்லாம் குற்றம் என்று சொல்லி இந்த வழக்கை சைட் பண்ணி இருக்கிறார். என்னதுன்னு சொன்னா வேற ஒரு பிரின்சிபல் இல்லை. நான் இந்த முழு வழக்கையும் நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா அது என்ன சொல்ல வாராருன்னு சொல்லிச்சுன்னா, அதாவது ஒரு சாதாரண ஒரு குற்றவாளி ஒழிக்கிறதோ தண்டிக்கிறதோ அது வேறு. ஆனா ஒரு நாட்டின் பொலிஸ் அதிபராக இருந்து ஒரு அதியுச்ச பதவியில இருந்து கொண்டு ஒரு சட்டத்தை அமல்படுத்துற கூட்டத்தில் இருந்த ஒருவர் போய் ஒழிக்கிறதும், இவ்வாறு ஒரு தனியார் பிரைவேட் டீமை வச்சு அங்க ரைடிங் செய்து வித்தவுட் அந்த அவருக்கு தெரியாம போய் உள்ளுக்குறாங்கினது இதெல்லாம் பிழை என்று சொல்லி அவர் மிக சிறந்த சட்டத்தணிகள் தேசபந்து தென்னிருப்பாங்க. ரமேஷ் டி சில்வாவும் அவரோட
இருந்த முழு சேம்பர்ஸும் போனது. அப்ப அவருடைய சேம்பர்ல நீங்க சொன்ன மாதிரி 100 லாயர்ஸ் இருக்கீங்க, அவருடைய ஜூனியர்ஸ் 20-30 பேர் இருக்கீங்க. அப்ப நாங்கள் அவ்வளவு பேரும் அவரோட ஆஜராயிட்டு தேசபந்து என்ன போல ஆஜராகிற மாதிரி தான் அந்த பிம்பம் ஏற்படுத்தப்படுகிறது. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னு சொன்னா இந்த வழக்குல தேசபந்து என்ன போலுக்கு பிடியான என்ன அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண வேணாம்னு நீங்க கேட்கிறாரு. ஜட்ஜ் செய்தது முழுக்க சரி, அவர் அரெஸ்ட் பண்ணினதும் சரி, உள்ளுக்கு இருக்கிறதும் சரி என்றுதான் தீர்ப்பு வருது. அவை எவ்வளவு பேர் சட்டத்தரணிகள் பாதிக்கப்பட்டது இல்லை. இப்ப இது ஒரு வழக்கு வந்ததுக்காக வேண்டி நாங்கள் நீதிமன்றங்கள் முழுவதும் சரியா விடயங்கள் நடக்கிறது நாங்கள் சொல்ல முடியாது. இது வந்து தீர்ப்புகள். ஆனா 100க்கு இந்த வழக்கை பொறுத்து நீங்க கேட்ட தேசபந்து என்ன போன்ற வழக்கை பொறுத்தவரையில நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மிகவும் ஒரு சிறப்பான தீர்ப்பு வழங்கி இருக்கிறது நாங்க சொல்லுவோம். ஏன்னு சொன்னா அது சொல்லிச்சு அரெஸ்ட் பண்ண வேணாம் என்று சொன்னவர்களுக்கு சொல்லிது நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. அவை அப்படி ஓங்கி ஒழித்த அந்த அந்த நீதிமன்ற தீர்ப்பு ஜஸ்டிஸ் லஃபாரோட தீர்ப்பு அதுல வந்து அவர் மேற்கோள் காட்டுறாருன்னு சொன்னார். ஆனா ஒருத்தனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்ன்றது அடிப்படை. அதுதான் அதுல சொல்ல முடியாது. 2வதா இந்த வழக்குகள்ல சிலவளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த சேம்பர்ல 5 பேர் இருந்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு வழக்குக்கு போய்க்க எனக்கு பின்னால நான் 5 பேரையும் மார்க் பண்ணுவேன், அப்படியே வந்து அதுதான் கூடுதலா நடக்கிறது. அப்படி போற இடங்கள்ல நாங்களும் முந்தி ஜனாதிபதி சங்கத்தை நீங்களோட வேலை செய்யறாங்க மிஸ்டர் சுரேந்திரனோட போனா நாங்கள் அவற்ற பேருக்கு கிழங்குற பேர் எல்லாத்தையும் எழுதுவோம். எங்களுக்கும் பேர் தான். இது ஒன்றும் புது விஷயம் இல்லை. நான் அதை என்னத்துக்கு சொல்ல வரேன்னு சொன்னா அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கேவிஎஸ் கணேசராஜன் காணும் நான் சில கடைசியா இருக்கும். ஏன்னா நான் தான் இப்ப கற்றுக்குட்டி முதலாவதா வந்து வன்னியர் ஜூனியர். இப்ப இது நடக்கிறத வச்சுக்கொண்டு நாங்கள் 100 பேரும் அப்பிய வங்கினோம்னு சொல்ல முடியாது. அது அப்படியான விஷயங்கள் இருக்கிறது. மற்றபடி தேசபந்து என்ன கொண்டு உண்மையாவே நீதிமன்றம் வந்து சரியான முறையை தான் பின்பற்றி இருக்குன்னு சொல்றோம். அவரும் சதையோடும் இரத்தத்தோடையும் உருவான ஆள் தானே. அதனால அது அவருக்கு முன்னாலே அவர் எப்படி யோசிக்கிறாரோ அந்த சான்றுகளை வச்சு அவர் தீர்ப்பு கொடுக்கலாம். அதுக்காக வேண்டி அந்த தீர்ப்புகளுக்கு எதிராக தான் நான் போகலாமே போட பேப்பில் சுப்ரீம் கோர்ட் வச்சு போகலாம். பெரிய ஒரு ஆர்மி அல்லது அப்படியான இடத்திலே ஒரு ஜட்ஜ் வந்து உண்மையான இதுக்கு மேலாக சிம்பிளா சொல்ல போனா நாங்கள் இதோட முடிச்சு கொள்ளலாம். அது வேறொரு இல்ல 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 நீங்க நல்ல விஷயத்த சொல்றீங்க. ஒரு சாதாரணமா நாங்கள் ஒரு நீதிபதிட்டு எதிர்பார்க்கறது சரியா நீதியான பக்கம் நிற்பார், நன்மையை விட தீமையை விட நன்மையை பார்ப்பார், கெட்டதை விட நல்லதை பார்ப்பார். இப்படியான ஒரு விடயத்துல நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீதித்துறையில வந்து ஜட்மெண்ட்ஸ் வருகின்ற பொழுது சில எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஒரு இதுல. ஆனா சில அப்பீல் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அவ எங்களுக்கு வந்து ஒரு நீதித்துறையில வந்து நம்பிக்கை வருகின்ற மாதிரி நீதிபதிகள் இப்ப கூடுதலாக செயற்படுறார்கள் தான் சொல்ல வேணும். ஆனா ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல சரியா தோன்றதற்கு சாத்தியம் இல்லாமையும் இருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல இன்றைக்கு நீதித்துறை சுதந்திரம் தான் இன்றைக்கு மிக மிக இன்றியமையாத ஒரு இருக்குது. இப்ப நாங்க இப்ப எங்களுடைய நண்பர் சொல்றாரு உண்மை. இப்போ சிங்களாக்கிட்ட கேட்டு பாருங்க. இப்போ நான் சிங்களாக்களோட நிறைய பழகுறேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சிங்களாக்கள் நோய்ஸ் இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்க. சில தீர்ப்புகள் நாங்கள் இப்போ இங்கே சொல்கிறது தானே செம்மணி தீர்ப்பு எல்லாமே எல்லா தீர்ப்புகள் நல்லன்னு சொல்கிறோம். சிலர் வந்து பிள்ளைன்னு சொல்கிறாங்க. பிள்ளைன்னு சொல்கிற சில தீர்ப்புகள் நாம பிள்ளையா ஜட்ஜ் கொடுத்தா நாம எல்லாம் சொல்கிறோம் தானே. சில சிங்களாக்கிட்ட போட்டு அவங்க சரியா சொல்லி அதை பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. சரி, அப்போ அதான் சொல்லுவோம் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு மாதிரி தீர்மானம். இது வந்து ஒரு கமான ஒரு முடிவுக்கு வரையில என்னன்னு சொன்னா இப்ப சிம்பிளா சொல்ல போனா இதுல கூட நேரம் போவதில்லை உங்களுக்கு தான் தாரன். இந்த செம்மணி படகுலியை பொறுத்தவரையில நாங்கள் சரியா நாங்கள் யோசிக்கிறோம். இதுல எங்களுக்கு வந்து ஆக்ரோஷம். அங்கால மற்ற பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா பேஸ்புக்களே புத்தகங்களே இது சொல்றீங்கன்னா இது என்ன இது முந்தி நடந்தது எல்டிடி செய்திருக்கலாம் அவர் செய்திருக்கலாம். அப்ப இதுல வந்து நாங்கள் தீர்ப்பு சொல்ல வரையிலாது. ஆனா நாங்கள் வந்து ஒன்றை மட்டும் யோசிக்கலாம். எப்பையும் வந்து சட்டத்தரணிகள் வந்து நீதி இவர் சார் சொன்ன மாதிரி நாங்கள் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த சிஸ்டம். நீதி நிர்வாகத்துல நாங்கள் ஒரு அங்கம், பெஞ்ச். அதோட வந்து அதால வந்து நாங்கள் அதுக்குரிய மாதிரி நடந்து கொள்ள வேண்டியதான் இம்பார்ட்டண்டா இருக்குது. அடுத்தது உங்களுக்கு நீதிமன்றம் முடிஞ்சு வெளியில போற போது அந்த விடுதலை பெற்ற
வச்சிருவோம். கலைஞான பெருமள